மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ வீடியோ கிளியர்னு நினைக்கிறேன். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? நம்ம மே 21 சிஏ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெக்கார்டாக போட்டுருவோம். 22 வந்து லைவ் வந்துடும். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரொமோஷன் மக்களே. அவித் சார் இங்கிலீஷ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் வரும். சாரி மக்களே, அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கோர்சஸ் நிறைய இருக்குது. பேங்கிங், டிஎன்பிசி, எஸ்எஸ்சி அதுக்கான கோர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பேங்கிங் கோர்ஸ்னால் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். தென் ரீடிங் கோர்ஸ் இருக்குது. நிறைய கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அவைல் செக் அவுட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே மக்களே, 1 minute. ஓகே மக்களே, கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே இப்போ மே 21 இப்போ ரெக்கார்ட் பண்ணி போகிற மக்களே. ஈவினிங் வந்து 22 வந்து லைவ் மாதிரி போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு மே 21 நியூஸில் ஃபஸ்ட்டு நேஷனல் அஃபேர்ஸ் மக்களே. நேஷனல் அஃபேர்ஸில் பாருங்கள். ஃபஸ்ட் நியூஸ் என்ன, நம்மளோட ஹோம் மினிஸ்டர் இருக்காருங்களா, அமித்ஷா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் மினிஸ்டர் அவர் தான். மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷனுமே அவர் தான். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காரு. அந்த போர்ட்டலோட பேர் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நேமில் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் சிட்டிசன் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிருப்பாங்கல்ல. லைக் வந்து அவங்க ஓசிஐ அப்படின்னு ஒரு கார்டு வச்சுருப்பாங்க. அவங்க இந்தியாவுக்கு திருப்பி வரப்போ அந்த விசா ப்ராசஸ்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு வச்சுருந்தாங்கன்னா அதோட போர்ட்டல், அது ஒரு டிஜிட்டல் போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டல் வந்து ரீவேம் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து ஃபீச்சர்ஸ் நிறைய ஆட் பண்ணி அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளோ ஓசிஎஸ் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்கள். கரண்ட்டாக வந்து 5 மில்லியன் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓவர்சீஸ் சிட்டிசன்னா யார்? இந்தியாவை சேர்ந்தவங்க தான். இந்தியன் சேர்ந்த சிட்டிசன்ஸ் தான். வெளில அவங்க ஃபாரினில் போயிட்டு ஒர்க்குக்காகவோ இல்லை அங்கேயே போய் செட்டில் ஆகிருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி கார்டு ஓசிஎஸ் கார்டு அதில் சில டைம் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வருவாங்கல்ல, அப்போ வரப்போ இந்த கார்டு வச்சுருந்தா அவங்களுக்கு விசா வந்து ஈஸியாக கிடைக்கும். லைக் விசா தேவையில்லாமல் கூட வர முடியும். அந்த ஃபீச்சருக்காக தான். ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரெட் ஹாட், நம்ம விண்டோஸ் ஓஎஸ் தெரியும் உங்களுக்கு. ரெட் ஹாட் வந்து லினக்ஸ் ஓஎஸ் இருக்குல்ல மக்களே, அந்த மாதிரி ஒரு ஓஎஸ். அது ரெட் ஹாட் 9 ஓஎஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வெப் சர்வீஸ் நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. லோட் பேலன்ஸரும் கொண்டு தான். அதாவது நிறைய லோட் பேலன்ஸர்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வெப்பேஜில் எதாவது சர்ச் பண்ணுறப்போ நிறைய ஒரே டைமில் டேட்டா போச்சுன்னா அந்த சைட்டு கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கு தான் லோட் பேலன்ஸர் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜேடிகே ஜாவா சாஃப்ட்வேர், அப்புறம் ஸ்ட்ரட் 2. இது வந்து அப்பாச்சி சாஃப்ட்வேர், பூட் ஸ்டாப், இதெல்லாம் தேவையில்லை. லைக் சொல்கிறேன், பூட் ஸ்டாப் 5 இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில். ஓகேங்களா? அடுத்து என்ஹான்ஸ் செக்யூரிட்டி அண்ட் டேட்டா ப்ரொடக்ஷன். அதில் இருக்கிற யூசர் டேட்டாஸாக வந்து மற்ற ஆக்டர்ஸ் யாரும் எடுக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி டேட்டா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து மொபைல்லையும் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. மொபைல் வெர்ஷனும் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2005 மக்களே. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்குல்ல 1955, அதாவது இண்டிபெண்டன்ஸ் நம்ம அமைஞ்சல, அதுக்கப்புறம் வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அந்த ஆக்ட் 1955, அந்த ஆக்ட் கீழே தான் அமெண்ட் பண்ணி இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்ற கார்டு, அந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. கார்டை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சாரி மக்களே, யாரெல்லாம் ஜான்வரி 26, 1950 இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் இந்தியன் சிட்டிசன். இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணலாம். ஒன்று பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினாக இருக்கணும், இல்லைனா வந்து 1950 Jan 26க்கு அப்புறம் இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க கூட அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அந்த சில க்ரைட்டீரியா மீட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஓசிஐ கார்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? யாரெல்லாம் எலிஜிபிள் கிடையாதுன்னா, இப்போது நம்மளோட கிராண்ட் பேரண்ட் வந்து பாகிஸ்தான் இல்லை பங்களாதேஷ் இந்த மாதிரி நியர் அவங்களோட சிட்டிசன்ஷிப் அங்கே இருக்கும். அவங்களோட சைல்டை நம்ம இருக்கிறப்போ நம்மளுக்கு இந்த கார்டு வாங்க நம்ம எலிஜிபிள் கிடையாது. பேசிக் தான் நம்மளுக்கே புரியும். ஓகேங்களா? அடுத்து இதோட பெனிஃபிட் சொல்லியிருக்காங்க. அந்த விசா பர்மிஷன்லாம் ஈஸியாக கிடைக்கும். தான் லான்ச் பண்ணுறப்போ யார் இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். கோவிந்த் மோகன். ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, கோவிந்த் மோகன் இருந்திருக்காரு. அவர் வந்து செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அப்புறம் தப்பன் டேக்கா, அவர் வந்து டைரக்டர், இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட டைரக்டர். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு தெரியும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, அவர் கோஆப்ரேஷன் மினிஸ்டர் அவர் தான். அவரோட கான்ஸ்டிட்யூன்சி வந்து காந்தி நகர், குஜராத். புரியுதா மக்களே இந்த நியூஸ்? ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அந்த கார்டு ஹோல்டர்ஸுக்கு ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலை ரீவேம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த நியூஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பேர். அடுத்து இது ஒன்றும் இல்லை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே இருப்பாங்க மக்களே. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட்ஸ் ரூல்ஸ் 1957 அப்படின்ற ஒரு ரூல் ஒன்று இருக்குது. அதில் வந்து சில அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்யூரிட்டிஸ்னால் உங்களுக்கு புரியுது இல்லை, அந்த ட்ரேடபிள் செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸு, லைக்
ப்ரைவேட் ரிலீஸ் பண்ணுற செக்யூரிட்டிஸ் அதை தான் சொல்லுது. அந்த செக்யூரிட்டிஸை ட்ரேட் பண்ணுறதுல புரோக்கர்ஸ் இருப்பாங்கல்ல, இன்டர்மீடியரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம செக்யூரிட்டிஸை நான் ரிலீஸ் பண்ணுறேன், நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா டேரக்ட் அதுக்கு நடுவில் ஒரு இன்டர்மீடியட்ஸ் இருப்பார், புரோக்கர்ஸ் சொல்லுவாங்க. அவங்களோட கேபிட்டலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ஒரு புரோக்கர் ஏஜென்சியாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் கேபிட்டல் எப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதெல்லாம் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. இப்போ அதை சில தளர்வுகள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, புரோக்கர்ஸோட ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை இதை என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த எஸ்சிஆர்னா என்னென்னு பார்க்கணும். செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட்ஸ் ரெகுலேஷன் ரூல்ஸ் 1957, அதில் ரூல் 8 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, புரியுதா? இப்போ என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ என்னன்னு சொல்ல பாருங்க. இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு புரோக்கர் ஏஜென்சியாக இருக்கீங்க, செக்யூரிட்டி ட்ரேட் பண்ணுற புரோக்கர் ஏஜென்சியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபண்டை நீங்கள் வந்து முன்னாடி வந்து வேற எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது நிறைய ரூல்ஸ் அண்ட் ஃபாலோஸ் இருந்துச்சு. அதை நீங்கள் ஈஸியாக பண்ண முடியாது. உங்களோட பர்சனல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது நீங்கள் ஒரு புரோக்கராக இருக்கிற ரிசல்ட்ஸில். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. அதை வந்து இப்போ வந்து சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்களும் அந்த மாதிரி இருக்கிற புரோக்கர்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வேறு போர்ட்ஃபோலியோஸில். ஓகேங்களா, ஃப்ரீலி இன்வெஸ்ட் தேர் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா, அசட்ஸை பை பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும் அவங்களோட. இந்த மாதிரி வந்து நீங்கள் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது ப்ரொசீஜர், அதுக்கு வந்து அப்ரூவல் வாங்கணும். ஓகேங்களா, ஏன்னா ஒரு புரோக்கர் ஏஜென்சின்றது சும்மா கிடையாது. ஓகேங்களா, ஒரு ட்ரேடபிள் மார்க்கெட்டில் இருக்கிற புரோக்கர் ஏஜென்சி இப்போ எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அவங்க ஒரு விதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ அதுக்கு நீங்கள் நிறைய ரூல்ஸ் அப்ரூவல்லாம் வாங்கணும். அந்த அப்ரூவல் டிலேலாம் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் இனிமேல் வந்து எஃபிஷியண்ட்டாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னாலும் சொல்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து அஜய் சேத் செக்ரட்டரி, நியூ டெல்லியை சேர்ந்தவர். நியூ டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேங்களா, புரியுதா மக்களே? இது ஒன்றும் இல்லை மக்களே, செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட்ஸ் ரெகுலேஷன் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது 1957. அதாவது ரூல் 8ல் சில அமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி புரோக்கர் ஏஜென்சி இருக்காங்கல்ல, அந்த புரோக்கர் ஏஜென்சி அவங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, நிறைய அப்ரூவல் வாங்கணும் இருந்துச்சு. இப்போ அதை ஈஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்னன்னா, அந்த மாதிரி இருக்கிற புரோக்கர்ஸ் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் ஆகும், அவங்களோட அசெட் அவங்களால கிரியேட் பண்ண முடியும் வேறு விதத்தில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இது பாருங்க, கவர்மெண்ட் டைட்டன்ஸ் ப்ரீசியஸ் மெட்டல் இம்போர்ட் ரூல்ஸ். இது ஒன்றும் இல்லை, கோல்டு பிளாட்டினம் இந்த மாதிரி வந்து இந்தியாவிலையும் நம்ம கோல்டு, இப்போ நீங்கள் குஜராத் சைட்லாம் போனீங்கன்னா டைமண்ட்லாம் அங்கே ரெடி பண்ணுறாங்க. கோல்டுக்கு நிறைய நம்ம இந்தியாவிலையும் இருக்குது. இப்போ கோலார் தங்க பாயிலேருந்து கோல்டுலாம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம இம்போர்ட்டும் பண்ணுறோம், கோல்டு பிளாட்டினம் இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட்டும் பண்ணுறோம். அதுக்கு வந்து கன்செஷனல் சில ப்ராடக்ட்டுக்கு வந்து டியூட்டி கன்செஷன் இருக்கும். இதை வந்து சில தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுக்காக தான் சில டைட்டன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது இங்கே பாருங்கள், இந்தியா UAE காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், அதுதான் CEPA, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஓகேங்களா, அது வழியாக வந்து நீங்கள் வந்து இப்போ UAEலேருந்து பிளாட்டினம், சில்வர், கோல்டெல்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். எவ்வளோ பண்ணலான்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், 200 மில்லியன் டன்ஸ் கோல்டு வந்து ஆனுவலாக பண்ண முடியும். 1% கன்செஷனல் டியூட்டி வயா டாரிஃப் ரேட் கோட்டா. இது என்னன்னா, டாரிஃப் ரேட் கோட்டானா ஒன்றும் இல்லை மக்களே, இப்போது நம்ம காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அக்ரிமெண்ட் பார்ட்னர்ஷிப் போட்டுருக்கலாம் இந்த கண்ட்ரிக்கோட, அதனால இந்த கோட்டா நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து அந்த நீங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுறப்போ அதுக்கு டியூட்டி நீங்கள் இது பண்ணணும்ல, டேக்ஸ் பே பண்ணணும்ல, அந்த டேக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி 1% கன்செஷனல் டேட்டா வழியாக நீங்கள் 200 மில்லியன் டன் வரைக்கும் நீங்கள் கோல்டு ஆனுவலாக பண்ணலாம். ஓகேங்களா, இதில் என்னன்னா, இப்போது ரிஜிஸ்டர்டு கம்பெனிஸ் இருக்குது, அதாவது இவங்க மட்டும்தான் கோல்டு இம்போர்ட் பண்ணணும், இவங்களாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஆனால் இதில் என்ன நடக்குதுன்னா, சில இன்வாலிடு இந்த மாதிரி ஏஜென்சிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நிறைய வந்து இம்போர்ட் பண்ணிடுறாங்க. நிறைய இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றும் இல்லை மக்களே, இப்போ இவங்க இந்த சொல்லியிருப்பாங்க பாருங்கள், இப்போ ஒரு மெட்டல் வந்து நீங்கள் ஒரு மிக்சர் மெட்டல் ஒன்று வாங்குறீங்க, அதில் 1% பிளாட்டினம் இருக்குன்னா அதை பிளாட்டினமாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பிளாட்டினம்க்கு என்ன டியூட்டியோ அதை நீங்கள் பே பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ ஒன்றுத்தில் வந்து 19% கோல்டு 1% பிளாட்டினம், அது பிளாட்டினமாக கன்சிடர் ஆகும். பிளாட்டினம்க்கு ஒரு டியூட்டி இருக்கும், கோல்டு இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு டியூட்டி இருக்கும், சில்வர் இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு டியூட்டி இருக்கும். புரியுதுங்களா? இந்த டியூட்டி, இது எதில் டியூட்டி கம்மியாக இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை வந்து இப்போ கோல்டுக்கு டியூட்டி கம்மின்னு வச்சுங்களேன், அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறப்போ இது வந்து கோல்டு ப்ராடக்ட்னு போய் ஃபேக் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணுறாங்க. அதை கண்டுபிடிச்சி அதை ரிமூவ் பண்ணணும். இன்னொன்று வந்து ரிஜிஸ்டர்டு ஏஜென்சிஸ் மட்டும்தான் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணணும். இது ரெண்டுத்துக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா?
யார் பண்ணியிருக்கா? டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இம்போர்ட் பண்ணுறீங்களா, அதில் சிலது டைட்டன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஹெச்எஸ் கோடு இருக்கிறத மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹெச்எஸ் கோடு இருக்க மெட்டீரியல்ஸ் மட்டும். ஹெச்எஸ் கோடுனா ஹார்மனைஸ்டு சிஸ்டம் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் சொல்கிறீங்களா, இந்த மாதிரி ப்ரீசியஸ் மெட்டலுக்கு கொடுக்குற கோடு அதுதான் ஹார்மனைஸ்டு சிஸ்டம் கோடு. ஓகேங்களா? இப்போ என்ன நியூ ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கோல்டு இம்போர்ட்ஸ் ஆர் ஒன்லி அலோட் டு நாமினேட்டட் ஏஜென்சிஸ். யாரெல்லாம் அப்ரூவ் பண்ணப்பட்டாங்களோ அந்த ஏஜென்சி மட்டும்தான் இம்போர்ட் பண்ணணும். குவாலிஃபைடு ஜுவல்லர்ஸ். ஓகேங்களா? அடுத்து வேலிட் டாரிஃப் டேட்டா கோட்டா ஹோல்டர்ஸ். அதாவது இப்போ நான் சொன்னேன்ல, அந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அக்ரிமெண்ட் வழியாக நீங்கள் கோல்டு இம்போர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு 1% கன்செஷனல் வழியாக நீங்கள் 200 மில்லியன் டன்ஸ் வந்து ஒரு இயருக்கு பண்ணலாம். அந்த மாதிரி யாரெல்லாம் எலிஜிபிள் அந்த மாதிரி டாரிஃப் கோட்டாவில் வராங்களோ அவங்க மட்டும்தான் இம்போர்ட் பண்ணணும்னு கொண்டு வந்திருக்காங்க நியூ ரூல்ஸ். ஓகேங்களா? இது வழியாக நீங்கள் இம்போர்ட் பண்ணனா இந்தியா இன்டர்நேஷ்னல் பூலியன் எக்ஸ்சேஞ்ச் ஒன்றும் இல்லை, இது ஒரு ட்ரேட். இந்த கோல்டு ட்ரேட் தான் நடக்கிற, கோல்டு, சில்வர் இந்த மாதிரி ப்ரீஷியஸ் மெட்டலாக ட்ரேட் பண்ணுற ஒரு ரூட். ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஷேர் பாண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், யாருக்கெல்லாம் அன்ராட் செமி அன்ராட்னா ஒன்றும் இல்லை, அந்த மெட்டீரியலை வந்து இப்போ கோல்டை வந்து நீங்கள் அதை சுரங்கத்துலேருந்து கட் பண்ணி எடுக்கிறப்போ அதில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணி ஒரு ப்ராடக்டாக மாற்றிக்க மாட்டீங்க. பியூர் கோல்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருக்கிற அந்த ப்ராடக்ட்டை தான் அன்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. செமி மேனுஃபேக்சர்ட் பவுடர்டு கோல்டு, இந்த மாதிரி எந்த கோல்டாக இருந்தாலுமே அதில் வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து சில்வர் இம்போர்ட்ஸ்க்கு பாருங்கள். சில்வர் இம்போர்ட்ஸ் வந்து ஸ்டில் இப்போ 99% பியூரிட்டியோடு இருக்கிற சில்வர் இம்போர்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் ஸ்டில் வந்து இம்போர்ட் டியூட்டி இல்லாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி சில்வர் இம்போர்ட்ஸ்க்கு ஆர்பிஐ ரூல்ஸை கம்பைல் பண்ணி தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில்வர் இம்போர்ட் தான் ஹெச்எஸ் கோடு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஹார்மனைஸ்டு சிஸ்டம் கோட். இதை வந்து யூனியன் பட்ஜெட்லேயே நான் சொன்னேன்ல, பட்ஜெட்டில் வரதெல்லாம் நல்லா படிக்கும். அந்த பட்ஜெட்லேயே இதை சொல்லியிருப்பாங்க. யூனியன் பட்ஜெட் 2025 வந்து மக்களே, அந்த பட்ஜெட்லேயே இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ப்ரீசியஸ் மெட்டல் இம்போர்ட் பண்ணுறப்போ ஹெச்எஸ் கோடு இருக்கிறத மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு. ஓகேங்களா? புரிஞ்சுதா? டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் 1991 நியூ டெல்லி, சந்தோஷ் குமார் சரங்கி. ஓகேங்களா? அவர் தான். இந்த நியூஸ் என்னன்னா மக்களே, ஒன்றுமே இல்லை. இப்போது நீங்கள் சில்வர், கோல்டு, பிளாட்டினம் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறீங்கல்ல, அதெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஜுவல்லரிஸோ இல்லை நாமினேட்டட் ஏஜென்சி மட்டும்தான் பண்ணணும். அதே மாதிரி லைக் எவ்வளோ பண்ணணும்னு அந்த இதுவும் பார்த்துக்கணும். இந்தியா யூஏஇ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் எவ்வளோ பண்ணான்னா 1 இயருக்கு 200 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம். 1% கன்செஷனல் டாரிஃப் ரேட் கோட்டானா ஒன்றும் இல்லை, அந்த டேக்ஸ் டியூட்டி இருக்கும்ல அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நார்மலாக இருக்கிற டேக்ஸ் டியூட்டியோட இது கம்மியாக இருக்கும். அதுதான் டாரிஃப் ரேட் கோட்டா. ஓகேங்களா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போயிடுமா? இது பாருங்கள், இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட், இஃப்கோ. இந்த நம்ம உரங்கள்ல இருக்குல்ல, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் லைக் யூரியா, இந்த மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சர் தேவையான ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணுற கம்பெனி, அதை சேல் பண்ணுற கம்பெனி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓன் பண்ணுற கம்பெனி. ஓகேங்களா? இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட். நீங்கள் அந்த மருந்துலாம் வாங்கினீங்கன்னா அது மேலே இஃப்கோன்னு போட்டிருக்கோம், பார்த்துப்பீங்களா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்ஐ போட்டிருக்காங்க. யார் கூடனா ஒரு ரூரல் டிபார்ட்மெண்ட் தான், ஃபவுண்டேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் வேல்யூ செயின்ஸ். ரூரல் எது கீழே வருவாங்க? இங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கிட்ட தான் வருவாங்க. ஓகேங்களா? அவங்களும் இஃப்கோவும் சேர்ந்து ஒரு எம்ஐ போட்டிருக்காங்க. எதுக்குன்னா ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன். இங்கே எங்கள் இமேஜில் வச்சுருக்கேன் ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன். இது தெரியுதா மக்களே? தெரியும்னு நினைக்கிறேன். ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன் அது பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும்? லேண்ட் உங்ககிட்ட இருக்குது, உங்களுக்கு ஃபெர்டிலைசர் வேணும். ஓகேங்களா? அடுத்து வந்து மேன் பவர் வேணும். அடுத்து வந்து அதுக்கு ஏதாச்சும் இங்கே எதாவது போகணுன்னா காசு இல்லை, லோன் வாங்க போவீங்க, அந்த மிஷினரிஸ் வேணும். ஓகேங்களா? புரியுதா? இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கல்டிவேட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து போய் வைக்கிறதுக்கு வேர் ஹவுஸ் வேணும். அடுத்து ஏதாச்சும் உங்களுக்கு ஃபண்டிங் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி அவங்க ஒரு ஃபார்மருக்கு என்னென்ன நீட் இருக்கும் மக்களே, அதெல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்காக இருக்கவங்க தான் ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன். இந்த இமேஜ் நமக்கு நல்லா புரியும் பாருங்கள். அவங்க இன்புட் சென்டர், லோன் வாங்குறது, ஃபார்ம் எக்யூப்மெண்ட் கொடுக்கறது, லீசிங் கொடுப்பாங்க, வேர் ஹவுஸ் ரெடி பண்ணுறது, மார்க்கெட் ஆக்சஸ் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் அக்ரிகேஷன், இந்த மாதிரி இவங்க தான் வந்து ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன். அந்த மாதிரி ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷனை அவங்களோட அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்கள பூஸ்ட் பண்ணுன்றதுக்காக இவங்க எம்ஐ போட்டிருக்காங்க. யார் இஃப்கோவும் ரூரல் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே இருக்கிற ஃபவுண்டேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் வேல்யூ செயின்ஸ். ஓகேங்களா? சைன் பண்ணுறப்ப யார் இருந்திருக்காரு பாருங்க, மார்க்கெட்டிங் டைரக்டர் ஆஃப் இஃப்கோ. அதோட
யோகேந்தர் குமார் அவர் இருந்திருக்காரு. அடுத்து வந்து இதனால் எவ்வளோ ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன் பெனிஃபிட் ஆக போகிறாங்கன்னா 800+ மக்களே. அப்ராக்சிமேட்லி அந்த ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஃபார்மர்ஸ் இருப்பாங்கல்ல, 10 lakh ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆக போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னென்ன ப்ராடக்ட் இதனால் பண்ண போகிறாங்கன்னா நானோ ஃபெர்டிலைசர் உங்களுக்கு தெரியும். நானோ ஃபெர்டிலைசர்னால் லைக் இப்போ யூரியா பார்த்துருக்கீங்களா, யூரியா சைஸ் உங்களுக்கு தெரியும், ரொம்ப மைன்யூட் யூரியா இப்போ வந்துருச்சு, ரொம்ப நானோ யூரியான்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ஃபெர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் அதுலேயும் வந்து இப்போது லைக் என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் இப்போ ஒரு 1 ஏக்கருக்கு வந்து இப்போ 2 மூட்டை யூரியா தேவைப்படுதுன்னா இப்போ இந்த மாதிரி நானோ யூரியா போகிறப்ப கம்மியான யூரியாவே போதும். ஏன்னா அதில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரொடக்ஷன் இதில். அந்த மாதிரி நானோ ஃபெர்டிலைசர்ஸ், பயோஸ்டிமுலன்ஸ்னால் லைக் இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, அந்த கிராப் வந்து உறுதியாக இருக்கணும், ப்ரொடெக்டடாக இருக்கணுன்றதுக்காக யூஸ் பண்ணுற பயோ இன்க்ரீடியன்ட்ஸ், ஸ்பெஷாலிட்டி ஃபெர்டிலைசர்ஸ், பயோ ஃபெர்டிலைசர், பயோ டீகம்போசர், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த ஃபார்மிங் தேவைப்படுறது. அது எல்லாமே இஃப்கோ சப்ளை பண்ணுறாங்களே, இந்த மாதிரி சப்ளை செய்ய என்னன்னு பண்ணுவாங்க இவங்க 2 பேரும் எம்ஐ பண்ணதால். ஓகேவா? அடுத்து இப்போ இவங்க சொன்ன ஃபவுண்டேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் வேல்யூ செயின், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களோட ஸ்டாட்டிக் பாருங்கள். ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான். யார் இதை ப்ரமோட் பண்ணுறா, யார் இது ஃபண்டிங் கொடுத்து பேக் பண்ணுறான்னா நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் இருக்குல்ல, அது கீழே இருப்பாங்க மக்களே. இவங்க மக்களே எந்த ஒரு மினிஸ்ட்ரி இருந்தாலும் அது கீழே செவரல் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதனால் அதோட லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு நியூஸ்னால் அந்த இடத்துல எந்த மினிஸ்ட்ரி வந்திருப்பாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் வந்திருப்பாங்கன்னு கெஸ் பண்ண தெரியும். அப்போ புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நியூஸ் புரிஞ்சிடும். சிஓ பார்த்தீங்கன்னா பிபின் பிஹாரி, நியூ டெல்லி. ஓகேங்களா? இந்த ஃபவுண்டேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் வேல்யூ செயின் அதோட ஸ்டார்டிங். இது புரிஞ்சதா? இஃப்கோவும் ஃபவுண்டேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் வேல்யூ செயின் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே இருக்கவங்க ஒரு எம்ஓஇ போட்டிருக்காங்க. ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷனை அவங்களோட இன்புட்ஸை ஜென்ரேட் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஃபார்மரையும் ஃபார்மர் ப்ரொடியூஷன் ஆர்கனைசேஷனையும் ஃபண்டிங் கொடுத்து அவங்களோட ஆக்சஸை என்ஹான்ஸ் பண்ணி அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த எம்ஓஇ. இந்த மாதிரி எம்ஓஇ நிறைய நடக்கும். ஒன்று யார் அந்த 2 எம்ஓஇல இருக்காங்க அதுதான் முக்கியம். ஓகேங்களா? அடுத்து கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ், அதுதான் ஜெம். ஓகேங்களா? இங்கே இமேஜ் வச்சுருக்கோம், ஒரே நிமிஷம். ஜெம் போர்ட்டல், இது ஓஎன்டிசி, இங்கே இருக்கு பாருங்க ஓஎன்டிசி, இங்கே ஜெம் காணும். ஓகே மக்களே, ஜெம் இமேஜ் டவுன்லோட் பண்ணல போல, ஒன்றும் இல்லை, அது என்னென்னு காமிக்கிறதுக்காக டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சா மிஸ் ஆகிட்டு இருக்கு. கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் மக்களே, லைக் மார்க்கெட் பிளேஸ்னால் உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்னா என்ன, ஒரு இடத்துல ஒரு ப்ராடக்ட்டை போய் அங்கே பை பண்ணுவோம். இப்போது அந்த இடத்துல நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வாங்கவும் செய்வோம், அந்த இடத்துக்கு பொருளை விற்கவும் வருவாங்க. இப்போது ஃபார்மர்ஸ் வந்து அவங்க கல்டிவேட் பண்ணுறத மார்க்கெட் எடுத்து கொடுப்பாங்க, அதை போய் நம்ம போய் வாங்குறோமா, லைக் அந்த மாதிரி அதுதான் மார்க்கெட் நம்ம சொல்கிறோம். இது என்ன கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ்னா, இதை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு தேவையான ப்ரொக்யூர்மெண்ட்டே இங்கே நடக்கும். கவர்மெண்ட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டை அங்கே கொடுப்பாங்க, அதை வாங்கவும் செய்வாங்க. பையிங் அண்ட் செல்லிங் எல்லாமே நடக்கும். அது கவர்மெண்ட் ஓன் பண்ணுது, 100% கவர்மெண்ட் ஓன் பண்ணுறது. ஓகேங்களா? அது லான்ச் பண்ணி 8 வருஷம் ஆயிடுச்சு மக்களே. அதுதான் இந்த நியூஸ். அதனால் என்னென்ன டெவலப்மெண்ட் வந்திருக்குன்னு பேசியிருப்பாங்க. இப்போது இந்த 8 years ஆனதால ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சாட்பாட் ஜெம் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் சாட்பாட் லான்ச் பண்ணியிருக்காங்க. எத்தனை லாங்குவேஜில் இருக்கும் பாருங்கள், 10 லாங்குவேஜில் இருக்கும். நீங்கள் வாய்ஸ் டெக்ஸ்ட்டாக கன்வர்ஷன் அதெல்லாம் கூட இருக்குது. இதில் வந்து என்ன சப்போர்ட் பண்ணால் பையர்ஸ் எத்தனை பையர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த யூஸ் பண்ணி ஒரு டிஃபென்ஸ் ப்ராடக்ட் ஏதோ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், யார் எந்தெந்த கம்பெனிஸ் இருக்கா, எவ்வளோ அதுக்கு கேஷ் ஆகும், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம் அந்த சேட்பாட் யூஸ் பண்ணி. அடுத்து ஜெம் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் 2016 ஃபார்ம் ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே 2016 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, நியூ டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ். இது எதை ரீப்ளேஸ் பண்ணி இது வந்துச்சுன்னா டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சப்ளைஸ் அண்ட் டிஸ்போசல்ஸ் அப்படின்னு முன்னாடி இருந்தது. சரி மக்களே, இதுவும் அதே தான். கவர்மெண்ட்டுக்கு தேவையான ப்ராடக்டை வந்து சப்ளை பண்ணுறது, அதை வாங்கி டிஸ்போஸ் பண்ணுறோம்ல, லைக் அந்த விங்கர் அதை டெவலப் பண்ணி தான் ஜெம்முன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நம்மளோட ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் அவர் பீரியடில் கொண்டு வந்தது. கரன்சியும் வந்து அஜய் பவடோ. ஓகேங்களா? ஓனர்ஷிப் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100% கவர்மெண்ட் ஓன்டு தான். நான் ப்ராஃபிட் கம்பெனி, இவங்க ப்ராஃபிட் ஓன் பண்ணி இது பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ப்ராடக்ட்டை வெளில போய்ட்டு ஒரு ப்ரைவேட் பிளேயரில் வாங்குறதுக்கும் இங்கே வாரத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட்டை மோஸ்ட்லி டெவலப் பண்ணுறதுமே கவர்மெண்ட்டாக தான் இருக்கும், பை பண்ணுறதுமே கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போது இந்த ஜெம் வந்து எல்லாருமே இன்டெகிரேட் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 28 ஸ்டேட்டு 8 யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. யார் அதை லீட் பையர் செல்லர்ஸ் பாருங்கள். இது எக்ஸாம்ஸில் வந்து ஆட்மெண்ட் அவுட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. மகாராஷ்டிரா, மணிப்பூர், குஜராத், இமாச்சல் பிரதேஷ், அசாம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர். மக்களே, நம்ம ஒரு ஸ்டேட் நேம் பார்க்குறோம், ஒரு நேம் பார்க்குறோன்னா அது மேப்பில் எங்கே இருக்குன்னு
அப்படியே மைண்டில் ரீகலெக்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி படிச்சிங்கன்னா நல்லா போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? நம்ம மேப் செஷன் முடிஞ்சால் ஒரு நாள் நீங்கள் ஓகேனா சொல்லுங்கள். நம்ம இந்தியன் மேப் நீங்கள் ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஏன் மேப் படிக்கணும், எது எங்கே இருக்குன்னு தெரியணும், இப்போ நம்ம கோஸ்டல் ரீஜன் பற்றி தெரியணும், தென் என்னென்ன லைக் மவுண்டைன் ரீஜன் இருக்குது, இந்த இடத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி, இந்த மாதிரி பார்க்குறப்போ என்னென்னா ஒரு விஷயம் வரப்போ நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த லொக்கேஷனை திங்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்னு திங்க் பண்ணால் அது வந்து கர்நாடகாவில் இருக்குது. அது ஒரு இமேஜ் மைண்டுக்குள்ளே வரும் பார்த்தீங்களா? அது வந்து நம்மளோட அது நமக்கு கொஞ்சம் ரிமெம்பர்ஸ்க்கு யூஸாக இருக்கும். அதனால் எந்த ஒரு ஸ்டேட் பார்க்குறப்போ அந்த மேப்போடு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த 8 ஸ்டேட்டை வந்து லீடிங்கில் இருக்காங்க பையிங் அண்ட் செல்லிங்லன்னு சொல்கிறாங்க. மேஜர் ப்ரொக்யூர்மெண்ட் என்ன நடந்திருக்கு இது வரைக்கும் பாருங்கள். ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் இருக்குல்ல, நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணது, ரெடி பண்ணதுமே நம்ம இந்துஸ்தான் ஏரோநாட்டிக், அந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அந்த மாதிரி நம்மளோட இந்தியன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர் தான் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ப்ரொக்யூர் பண்ணது 5800 crore ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. அடுத்து வேக்சின் ப்ரொக்யூர் பண்ணது வந்து 5085 crore. ஓகேங்களா? அடுத்து ட்ரோன் ஆஸ் ஏ சர்வீஸ், இது ஒன்றும் இல்லை, இது வந்து எய்ம்ஸ் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நியூஸில் பார்த்துருவீங்க. என்னென்னா மெடிக்கல் டிவைசஸ் சரி, தென் ட்ரக்ஸு மாத்திரலாம் நீங்கள் வந்து இப்போது ஒரு பேஷண்ட்டால் ட்ராவல் பண்ணி வந்து வாங்க முடியும்னா ஓகே, சில பேரால் வந்து வாங்க முடியாதுல்ல, அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி ட்ரோன் ஆஸ் ஏ சர்வீஸ் பண்ணும். அதாவது அந்த ட்ரோனே அந்த ட்ரக்ஸ்லாம் கேரி பண்ணி அவங்க வீட்டில் எதுவுமே கொடுத்துரும். லைக் மாடியில் எதுவும் வைக்கும், நம்ம அதை வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு கேஷ் எப்படி ஆன்லைனில் பே பண்ணிடலாம், இல்லைனா அந்த அப்படியே ஆன் ஸ்பாட் பேமெண்ட்டும் இருக்கும். அதுதான் ட்ரோன் ஆஸ் ஏ சர்வீஸ். ஒரு ட்ரோனை யூஸ் பண்ணி ஒரு சர்வீஸ் டெலிவரி பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ட்ரக்ஸை டெலிவர் பண்ணுறது, லைக் அந்த மாதிரி மருந்துகள்லாம் டெலிவர் பண்ணுறதுல அதுதான். அது வந்து எய்ம்ஸ் வந்து பைலட் பைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே. அந்த மாதிரி சர்வீசஸ்லாமும் இது வழியாக ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? காஸ்ட் ரிஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற மேக்ஸிமம் ஒரு 100 ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்காது, 97% வந்து சார்ஜஸே கிடையாது. நீங்கள் பொருளை விற்கிறீங்கன்னா ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து வாங்குறீங்கன்னா பேசிக்காக சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் பொருள் வாங்குறீங்களா, டிரான்சாக்ஷன் சார்ஜிங் பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி சார்ஜே கிடையாது. 97% ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜே கிடையாது. ஓகேங்களா? அடுத்து வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 32 to 96% வந்து அது வேரி ஆகுது. அது டிபெண்டிங் அப்போ அந்த ப்ராடக்ட்டை பொறுத்து சில பர்சன்டேஜ் வந்து 33, சில பர்சன்ட் 96% வந்து டிரான்சாக்ஷன் ஃபீயே கிடையாது. அதாவது 3% தான் டிரான்சாக்ஷன் ஃபீ இருக்குது. அதுலேயும் பாருங்கள், அதாவது அந்த மேக்ஸிமம் லிமிட்டே 3 lakhs தான் டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து. இப்போ நீங்கள் இப்போ 10 crore ஒரு ப்ராடக்ட் வாங்கிங்கன்னா மேக்ஸிமம் 3 lakhs தான் டிரான்சாக்ஷன் ஃபீ, அதுக்கு மேலே வராது. 10 crore ப்ராடக்ட் வாங்கி 3 lakhs நீங்கள் டிரான்சாக்ஷன் ஃபீ கட்டுறது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். நம்மளுக்கு லேக்ஸு க்ரோஸும் பார்க்குற பெருசாக தெரியும். 10 கோடிக்கு ஒருத்தர் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறாரு, 3 lakhs தான் டிரான்சாக்ஷன் சார்ஜ் கட்டுற மாதிரி ஒரு மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. 97% தான் டிரான்சாக்ஷனே கிடையாது, டிரான்சாக்ஷன் சார்ஜே கிடையாது. ஓகேங்களா? புரியுதா? அடுத்து காஷன் மணினா ஒன்று, இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் போய் செல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், செல் பண்ணுறதுக்கு நீங்கள் இனிஷியலாக மணி பே பண்ணணும். ஓகேங்களா? இனிஷியலாக கொஞ்சம் மணி பே பண்ணணும். அந்த டெபாசிட் இப்போ ரெடியூஸ் ஆகிருக்கு, 60% ரீச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நிறைய செலக்டட் ஸ்மால் செல்லர் கேட்டகரிஸ் வந்து எக்ஸம்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த காஷன் மணி கூட நீங்கள் பே பண்ண தேவையில்ல. லைக் அதெல்லாம் இது ஒன்றும் இல்லை மக்களே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓன் பண்ணுற ஒரு மார்க்கெட் பிளேஸ். கவர்மெண்ட் 100% கவர்மெண்ட் ஓன் பண்ணுறது. பையிங் செல்லிங் நடக்கிற இடம். 8வது ஆனிவர்சரி நடந்திருக்கு. இப்போ சேட்பாட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. 10 இந்தியன் லாங்குவேஜஸ் இருக்கும், வாய்ஸ் டு டெக்ஸ்ட் கன்வர்ஷன் இருக்கும், அதோட ஸ்டாட்டிக் அந்த மாதிரி பார்த்துங்க. ஓகேவா? அடுத்து போயிடுவோம். இது என்னது? ஓகே, அடுத்து வாங்க. அடுத்து பாருங்க மக்களே, டிபார்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். டிபார்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 187 ஸ்டார்ட்-அப்ஸ்னால் லைக் சிறு குறு ஒரு லைக் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அவங்களாம் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டார்ட்-அப்ஸ்லாம் புரியுது இல்லை, அவங்க வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு டேக்ஸ் கட்டணும் மக்களே. அதில் வந்து ஒரு 187 ஸ்டார்ட்-அப்ஸை சூஸ் பண்ணி டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, டேக்ஸ் கட்ட தேவையில்ல அப்படின்னு. அது எந்த செக்ஷன் கீழே வருதுன்னா செக்ஷன் 81AC, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா? அவங்களோட மீட்டிங் நடந்திருக்கும். இந்த வாரம் அவங்களோட மீட்டிங் நடந்திருக்கும். 79th இன்டர் மினிஸ்ட்ரியல் மீட்டிங். ஓகேங்களா? அடுத்து 18th இன்டர் மினிஸ்ட்ரியல் மீட்டிங், அது வந்து ஏப்ரலில் தான் நடந்துச்சு. 2 மீட்டிங் நடந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு 85 ஸ்டார்ட்-அப்ஸ் அப்ரூவ் பண்ணாங்க. அடுத்து 112 ஸ்டார்ட்-அப், மொத்தமாக 187 ஸ்டார்ட்-அப்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்ல. இது என்னன்னா மக்களே, இப்போ ஸ்டார்ட்-அப்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு அவங்க டேக்ஸ் கட்டணும்ல, இந்த செக்ஷனுக்கு கீழே தான் அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. ஸ்டார்ட்-அப்ஸ்லாம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்போ அதுக்கு வந்து சில இப்போ எக்ஸஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது இது வந்து யூஸ்வலாக என்ன இருந்துச்சுன்னா, முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மார்ச் 2023 இருக்குல்ல, இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள்,
அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க 31 March 2023 நீங்கள் லான்ச் பண்ணியிருந்தீங்க, உங்கள் கம்பெனி ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னா நீங்கள் மட்டும்தான் அதில் முன்னாடி எனேபிள் பண்ணி அந்த டாக்ஸ் பெனிஃபிட்டே வாங்க முடியும். இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பட்ஜெட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. April 1, 2030 இன்னும் 5 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த 5 இயர் கேப்பில் எந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலுமே நீங்களுமே இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு அவைலபிள் பண்ணிக்கலாம். லைக் அதுதான் என்ன அவைலபிள் என்னன்னா ஒன்றும் இல்லை மக்களே. இப்போ நீங்கள் டாக்ஸ் நீங்கள் வந்து இது ரன் பண்ணி பிஸ்னஸ் பார்ப்பீங்கல்ல, உங்கள்கிட்ட இப்போ இயர் எண்டில் நீங்கள் டாக்ஸ் ஃபைல் பண்ணணும்ல, இந்த செலக்டட் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து இந்த செக்ஷன் கீழே கட்டுற அந்த டாக்ஸ் ஃபைல் பண்ணுறப்ப ரிபேட்னு ஒன்று வரும். ரிபேட்னா வந்து இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்ப நீங்கள் பர்சனலாக நீங்கள் சேலரி வாங்கப்போ நீங்கள் ஃபைல் பண்ணுவீங்க. ஃபைல் பண்ணுறப்போ என்னென்னா இப்போது லைக் 4 lakhs வரைக்கும் நம்மளுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது. அதேமாதிரி 12 lakhs வரைக்கும் நீங்கள் பண்ணுறதை ரிபேட் பண்ணி அப்ளை பண்ணுவீங்க. அதாவது 0 to 4 lakhs வரைக்கும் இன்கம் டேக்ஸே கிடையாது மக்களே. 4 to 8 பார்த்தீங்கன்னா 5% வரும். ஓகேங்களா? அந்த 5% நீங்கள் ரிபேட் பண்ணி திருப்பி அதாவது அதுக்கு 4 to 8 இப்போ நீங்கள் 7 lakhs வாங்குறீங்கன்னா அதுக்கு 5% போட்ட ஒரு அமௌண்ட் வருமா, அந்த அமௌண்ட்டை நீங்கள் டேக்ஸாக கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் இப்போ நியூ இன்கம் டேக்ஸ் ரூல் வழியாக என்னன்னா அந்த யூஸ்வலாக அது ரிபேட்னு சொல்லுவாங்க, அந்த ரிபேட்டில் ஃபைல் பண்ணி அந்த காசு ரிட்டர்ன் உங்களுக்கு வந்துடும். அது கொஞ்சம் லேட்டாக வரும், கவர்மெண்ட் அப்படியே திருப்பி கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதுக்கு நம்ம வந்து நான் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பண்ணியிருக்கேன், நான் வந்து பிஎஃப்ல போட்டிருக்கேன், லைக் வந்து இபிஎஃப்ஓல போட்டிருக்கேன், லைக் அந்த மாதிரி கணக்கு அமைச்சிங்கன்னா அந்த மணி வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். புரியுதா? அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்க்குமே வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குற செக்ஷன் தான் இது, செக்ஷன் 81AC. இது வழியாக வந்து இந்த 187 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இனிமேல் டாக்ஸ் கட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்னா அவங்க 3 consecutive இயர்ஸாக இப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து இப்போ இந்த வருஷம் 2025 இந்த வருஷம் நீங்கள் இது அஃபைல் பண்ணிட்டீங்க, டாக்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த வருஷமும் நீங்கள் அவைல் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் 3 வருஷம் தான் வேலிட், அதுக்கப்புறம் கிடையாது. புரியுதுங்களா? 3 வருஷம் தான் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபைல் பண்ணி அவைல் பண்ணி வாங்க முடியும் டாக்ஸ் பெனிஃபிட் இந்த செக்ஷன் வழியாக, செக்ஷன் 80C 1AC. இது நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பார்க்க வேணாம் மக்களே. ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும், அதுக்கு வந்து ரிபேட்டுக்கு கிடைக்காது மோஸ்ட்லி. இப்போது இந்த செலக்டட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து அவங்க ரிபேட்டுக்கு எலிஜிபிள், அவங்க 100% டேக்ஸை கட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸ்டார்ட் அப்ஸ் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இது. புரியுதா? அதே மாதிரி இதில் என்னென்னா ரீசெண்டாக பட்ஜெட்டில் பார்த்துருப்பீங்க, என்ன சொல்லுங்க, கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேக் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது அந்த ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் வாங்கியிருப்பாங்களா பேங்க்ல இருந்து, சப்போஸ் அந்த காசை கட்ட முடியலன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நான் கட்டுறேன், நீ அவங்க லோன் கொடு அப்படின்னு பேக் பண்ணுறாங்கல்ல, அதுதான் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். அது வந்து முன்னாடி வந்து 10 crore இருந்தது, இப்போ 20 crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா மக்களே? இந்த நியூஸ் புரியுதா? இப்போ இந்த செக்ஷன் கீழே நீங்கள் அந்த டாக்ஸ் பெனிஃபிட் வாங்கினா நீங்கள் என்னவா இருக்கணும்னு சொல்லுவீங்க? டிபிஐடி ரெஜிஸ்டர்டு ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும். டிபார்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரும். அவங்கள ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் அப்பாக நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி, தென் லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னா ஒன்றும் இல்லை, அந்த கம்பெனியில் நீங்கள் பண்ணுற ஃபண்டு டைவர்சிஃபிகேஷனை பொறுத்து லார்ஜ் லிமிடெட் அப்படின்னு பிரிப்பாங்க. ஃபண்டு கிளாசிஃபிகேஷனை பொறுத்து தான் எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஃபண்டிங் பண்ணிருக்கீங்க, என்ன கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதை பொறுத்து எல்எல்பின்னு சொல்லுவாங்க. அந்த எல்எல்பி ரிஜிஸ்டர்டு நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து உங்கள் டர்ன் ஓவர் வந்து 100 crore வரைக்கும் டர்ன் ஓவர் இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள். 100 crore தாண்டி ஆச்சுன்னா நீங்கள் இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்க முடியாது. 100 crore வரைக்கும் தான், இதுதான் முக்கியம். 100 crore வரைக்கும் தான். புரியுதா மக்களே? இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த செக்ஷன் 80C 1AC இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வழியாக 187 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இனிமேல் டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம் கண்டினியூஸ் 3 இயர்ஸ்க்கு. எப்போலாம் ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் அப்ஸ்னா இப்போ April 1, 2030 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே இது வழியாக அவங்க டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். அவனோட டர்ன் ஓவர் வந்து 100 crore இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ். நேபாளோட எல்லா கிளாசியர் அப்படின்றது வந்து டெட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா குளோபல் வார்மிங்கால அந்த பனிப்பாறை கம்ப்ளீட்டாக உருகிடுச்சா மக்களே, அதனால இந்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட், ஏஷியாவில் ஃபர்ஸ்ட், வேர்ல்டில் 3rd. வேர்ல்டில் இதுக்கு முன்னாடி பாருங்க ஐஸ்லாண்டில் இருக்குது. ஐஸ்லாண்ட் 2019 ஒரு பனிப்பாறை வந்து ஒஜாக்குல் கிளாஷியர், அதை வந்து இந்த மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. கம்ப்ளீட்டாக அந்த பனிப்பாறை உருகிடுச்சு, டெட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அடுத்து ஐலோகோ கிளாஷியர்,
இது மெக்சிகோவில் இருக்குது. 2021 அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ தேர்டாக இதை பண்ணியிருக்காங்க. இது ஏஷியாவில் இருக்குது. எல்லா கிளேஷியர் லாங்டாங் வேலி நேபாளில் இருக்குது மக்களே. ஓகேங்களா, ஏஷியாஸ் ஃபஸ்ட்டு கிளாஷியர் வந்து டெட் ஆகிடுச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் 66% அவங்க பனிப்பாறை வந்து உருகிடுச்சு. ஓகேங்களா, 1970 இப்போ கம்பேர் பண்ணுறப்போ 784 மீட்டர் வந்து அந்த பனிப்பாறை உருகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சுத்தமாக இல்லை. ஆல்மோஸ்ட் 784 மீட்டர்னால் எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். என்னென்னா கிளைமேட் சேஞ்சால தான், நம்ம குளோபல் வார்மிங் எஃபெக்டால் நிறைய பனிப்பாறை உருகுதில்ல, அதில் ஒன் ஆஃப் த ரீசன் தான் இது. இது எங்கே இருக்குன்னா இந்து குஷ் இமாலயன் ரீஜன். இது உங்களுக்கு தெரியணும்னு ஒரு இமேஜ் வச்சுருந்தேன். இது இருக்குது பாருங்கள், இந்து குஷ் இமாலயன் ரீஜன்னா அது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் மக்களே இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த கலரில் இருக்குதா இந்து குஷ், இங்கே ஆரம்பித்து இதை போகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்து குஷ் இமாலயன் ரீஜன். ஓகேங்களா, இந்த ரீஜனில் தான் அது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து போயிடுவோம். அடுத்து இதை டிக்ளேர் பண்ணி இப்போது அது ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் இன்டகிரேட்டட் மவுண்டைன் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, காத்மண்டு நேபாளில் இருக்காங்க. அவங்க தான் வந்து இதை டிக்ளேர் பண்ணி ஒரு ஈவெண்ட் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து அதனோட செரினாமியில் யார் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா கிளாசியர்ஸ், அதாவது இந்த பனிப்பாறை சம்மந்தமான ஸ்டடீஸு அதுக்கான என்விரான்மெண்டலிஸ்டஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து 50+ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா புத்திஸ்ட் மாங்க்ஸ், அப்புறம் நேபாள், இந்தியா, சைனா, பூட்டான் கண்ட்ரிஸ், அந்த 50+ அந்த கிளேஷியர்ஸ் அது சம்மந்தமான ஸ்டடீஸ், அது சம்மந்தமான என்விரான்மெண்ட் ஆக்டிவிட்டியில் இருக்கவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த ஈவெண்ட்டில். அடுத்து அது அவர் மெமரி மாதிரி ரெடி பண்ணி அந்த பிளேக் இல்லாத சில இதை எழுதியிருக்காங்க. இது இங்கிலீஷு, நேபாளி, திபேத்தியன் கோட்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. இவங்க வந்து மஞ்சுஸ்ரீ தப்பா அப்படின்றவங்க என்னென்னா ஒரு கிளேஷியர் ஆக்டிவிஸ்ட், அவங்களோட கோட் அங்கே இருக்குது. அடுத்து ஆண்ட்ரி செனேர் மக்னாசன் இவங்களோட கோட்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. மக்களே இப்போ நம்ம கல்லறையில் எழுதி வைப்போம்ல, லைக் அந்த மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. இந்த அளவுக்கு கேட்பாங்களான்னு தெரியல, இது நோட் பண்ணிங்க. இது நேம் என்ன, எங்கே இருக்குது, லாங்டாங் வேலி, நேபாள், எல்லா கிளேஷியர், ஏஷியாவில் ஃபஸ்ட்டு, வேர்ல்டில் தேர்டு. ஓகேங்களா, அடுத்து வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இன்னும் 2100 இன்னொரு 75 இயர்ஸ்க்கு அப்புறமா இதே மாதிரி குளோபல் வார்மிங் நடந்துச்சுன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு 54,000 கிளாஷியர்ஸ் சுத்தமாக அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா, இந்து குஷ் இமாலயன் ரீஜனாக எந்தெந்த கண்ட்ரி கம்ப்ரைஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நான் இமேஜில் காமிச்சேன்ல பார்த்தீங்களா, எந்தெந்த கண்ட்ரி, இங்கே ஆப்கானிஸ்தான் இங்கே தான் வரும், இந்தியா கவர் பண்ணது, சைனா இருக்குது, இதில் நேபாள் இருக்குது, பூட்டான் இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், சைனா, இந்தியா, கைரகிஸ்தான், மங்கோலியா, மியான்மர், நேபாள், பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். ஓகேங்களா, இந்த 12 கண்ட்ரிஸை கம்ப்ரைஸ் பண்ணது தான் இந்து குஷ் இமாலயன் ரீஜன். ஓகேங்களா, அடுத்து என்விரான்மெண்டல் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகிற லெவல் பாருங்கள், 426 பார்ட்ஸ் பர் மில்லியன். பிபிஎம்னா பார்ட்ஸ் பர் மில்லியன். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்கலாம் மக்களே, பி என்ன, செகண்ட் பி என்ன, பார்ட்ஸ் பர் மில்லியன் தான் பிபிஎம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிட் குளோபல் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அந்த நம்மளோட அட்மாஸ்பியர்லன்னு சொல்கிறாங்க. புரியுதா, இது வந்து என்ன மக்களே, இதில் வந்து நேபாளில் இருக்கிற ஒரு கிளாஷியர் பனிப்பாறை சுத்தமாக அழிஞ்சிருச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு அந்த என்ன சொல்கிறது, அந்த இறுதிச் சடங்காக அதெல்லாம் நடத்தி ஒரு 50+ குளோபல் என்விரான்மெண்ட்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல இதை வந்து ஒரு குளோபல் ஈவெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஏன் இதை பண்ணுறாங்கன்னா லைக் வந்து நம்ம இனிமேயாச்சும் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்லாம் கம்மி பண்ணணும். பாருங்கள், ஒரு பனிப்பாறையாக இருக்கிறப்போ நம்ம சி லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்ல, அது நம்ம ஒரு கன்சர்னாக இருக்குல்ல, அதனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்கேல் மெத்தனால் பிளான்ட். மெத்தனால் முதல்ல இதுக்கு அப்படின்போ அதுக்கப்புறமா இந்த நியூஸ்குள்ள போகும். மெத்தனால் என்னன்னா மேரிடைம் யூஸ் பண்ணுற ஷிப், பெரிய பெரிய கார்கோ ஷிப்பில் இருக்குல்ல, அதில் வந்து மெத்தனால் இப்போ கரண்டாக மெத்தனால் யூஸ் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து கார்பன் டை எமிஷனை வந்து கம்மி பண்ணும். மெத்தனால் எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா, நான் சொன்னேன்ல கார்பன் கேப்சர் டெஸ்ட் பெட்ஸ், நம்ம இப்போ 5 டெஸ்ட் பெட்ஸ் வந்து இந்தியாவில் வரப்போகுதுன்னு நேற்று பார்த்துருந்தோம் 5. ஓகேங்களா, அந்த கார்பன் கேப்சர் வருதுல்ல, அந்த கார்பன் கேப்சர் யூஸ் பண்ணி தான் இந்த மெத்தனால் ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா, வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் மெத்தனால் பிளான்ட் எங்கன்னா கசோ சதர்ன் டென்மார்க், அங்கே வந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதனால என்னன்னா இப்போ ஷிப்பிங்கில் அந்த மேரிடைம் ஷிப்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க அந்த மெத்தனால். அதனால வந்து நம்மளுக்கு கிளைமேட் சேஞ்ச் வந்து இம்ப்ரூவ் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு கம்மி ஆகும்ல. இது ஒரு இயருக்கு எவ்வளோ எத்தனால் மெத்தனால் ரெடி பண்ணணும்னு சொல்கிறாங்க. எத்தனால் இல்லை, சாரி மெத்தனால் 42,000 மெட்ரிக் டன்ஸ், சாரி மில்லியன் டன்ஸ். ஓகேங்களா, டெவலப்பர்ஸ் பாருங்கன்னா யூரோப்பியன் எனர்ஜி ஏஎஸ் டென்மார்க்கை சேர்ந்தவங்க, அப்புறம் மிட்டுஷிக்
மிட்டுஷின்றது பேங்க் ஒன்று இருக்குது ஜப்பானில், தெரியும். அதே அவங்க கீழே இருக்க ஒரு விங்கு, ஓகேங்களா, ஒரு ப்ரைவேட் விங்கு ஜப்பானை இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த மெத்தனாலுக்கான டெக்னாலஜி பிளான்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. பவர் சோர்ஸுக்கு ஒரு மெத்தனால் ரெடி பண்ணால் பவர் சோர்ஸ் தேவைப்படல, அவங்க சோலார்லேருந்து பவர் யூஸ் பண்ணுறாங்க. 304 மெகாவாட் கசோ சோலார் பவர் பிளாக் இருக்காங்க. கசோன்றது எங்கே இருக்குன்னா டென்மார்க்கில் இருக்கிற இடம் மக்களே, சதர்ன் டென்மார்க்கில். அங்கே இருக்கிற சோலார் பார்க் யூஸ் பண்ணி தான் இந்த எனர்ஜி சோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் எவ்வளோ எமிஷன் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அங்கே மட்டும் 97% வந்து ரெடியூஸ் ஆக வாய்ப்பு. அவ்வளோ ஒரு எமிஷன் ரெடியூஸ் ஆகுதுன்றப்போ நம்ம கார்கோ ஷிப்ஸை வந்து லைக் மேரிடைம்ல பெனிஃபிட் தானே. மேரிடைமில் வந்து லைக் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து நில் பண்ணணும்னு 2050 டார்கெட் வச்சுருக்காங்க. யாருன்னா இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன். இந்த கார்கோ ஷிப்பிங் போதில்ல, அந்த ஷிப்பு வழியாக இப்போ நீங்கள் அதில் வந்து டீசல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ அது கார்பன் டை ஆக்சைடு மீட் பண்ணுமா, அதை நியூட்ரலைஸ் பண்ணணும், 0 கொண்டு வரணுன்ட்டு 2050 டார்கெட் ஏற வச்சிருக்காங்க. நம்ம நெட் ஜீரோ டார்கெட் வந்து 2070 இல்லை, அந்த மாதிரி மக்களே. மெத்தனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரீன் ஹைட்ரஜன்னா லைக் ஹைட்ரஜன் மாலிகுல லைக் ஒரு எலக்ட்ரோலைஸ் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் யூஸ் பண்ணி HH அப்படின்னு பிரிச்சிருவாங்க. அந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, அதுதான் க்ரீன் ஹைட்ரஜன். அந்த க்ரீன் ஹைட்ரஜனையும் நான் சொன்ன கார்பன் கேப்சர், அதாவது இண்டஸ்ட்ரியிலிருந்து வெளில வர கார்பனை அப்சர்வ் பண்ணி கேப்சர் பண்ணி வைப்பாங்க ஒன்றுத்தில், ஒரு டெஸ்ட் பெட்டில், பூமிக்கு அடியிலையோ இல்லை ஒரு செட்டப்லேயோ வைப்பாங்க. அந்த கார்பனையும் க்ரீன் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி தான் மெத்தனால் ரெடி பண்ணுறாங்க. அந்த மெத்தனால் கார்கோ ஷிப்பிங்கில் யூஸ் பண்ணுறதால நம்மளோட என்விரான்மெண்ட் எமிஷன் வந்து கம்மியாகும். என்விரான்மெண்ட்டில் எமிட் ஆகிற அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து கம்மியாகும். புரியுதா? நெக்ஸ்ட் அடுத்து பிஆர் என்னன்னா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். சைனா கொண்டு வந்த இனிஷியேட்டிவ் மக்களே. பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் ஒரு இமேஜ் எடுத்தானே, இருக்கு பாருங்க. இந்த இமேஜ் தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, இவங்க என்னன்னா சைனா வந்து ஒரு குளோபலாக லைக் பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் மக்களே. இது 2013 சார்ஜ் பண்ணாங்க. இப்போ இந்த ரூட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ இந்த ப்ளூவில் போகுது, லைக் இது ஒன், அப்புறம் நம்ம சிவேல போகுது. இதெல்லாம் என்னன்னா இவங்க சைனா இப்போ ஏஷியாவில் இருக்கும், ஏஷியாவிலேருந்து யூரோப்பு தென் அமெரிக்கா ரீஜன் வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு கூட்ஸை எடுத்து போகிறதுக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்காக ரோட்வேஸ் போடுறது, ரயில்வேஸ் போடுறது, தென் வந்து பெரிய பெரிய போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. இது சைனா ஸ்டார்ட் பண்ணுது. நிறைய கண்ட்ரிஸ் இதுக்கு வந்து சைன் பண்ணிட்டாங்க. 140 கண்ட்ரிஸ் வந்து அக்ரி பண்ணிட்டாங்க. இந்தியா அக்ரி பண்ணல, ஏன்னா நம்ம சைனாவுக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால. ஓகேங்களா, நிறைய கண்ட்ரி அக்ரி பண்ணலை. ஓகேங்களா, இது வந்து இதனால சைனாவோட எக்ஸ்போர்ட் வந்து பூம் ஆகும். ஓகே தான், அதுதான் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். இப்போ அதில் வந்து ஒரு கண்ட்ரி ஜாயின் ஆகிருக்கு. யார்? கொலம்பியா வந்து சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, கொலம்பியன் பிரசிடென்ட் கஸ்டாவோ பெட்ரோ, அவரும் சைனீஸ் பிரசிடென்ட் ஷி ஜின்பிங், அவங்க சைனாவில் மீட் பண்ணி அந்த MOU சைன் பண்ணியிருப்பாங்க, பெய்ஜிங் சைனாவில். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட் 2030 சைனாவை இனிஷியேட் பண்ணது. கரண்ட்டாக 140 கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் மக்களே. லைக் ரோட்வேஸ் போடுவாங்க, ஏஷியா, ஆஃப்ரிக்கா, யூரோப், லத்தீன் அமெரிக்கா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது. ரோட்வேஸ், ரயில்வேஸ், தென் வந்து மேரிடைம் ரூட்ஸுமே அங்கே போர்ட் சைட்லாம் பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுவாங்க. புரியுதா? கார்கோஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி எல்லாமே. புரியுதா? இதில் வந்து கொலம்பியா வந்து சைன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அடுத்து இது பாருங்க, பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ், செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து எலக்ட்ரானிக் புக் பிளாட்ஃபார்ம், இது ஒன்றும் இல்லை மக்களே. எப்படி சொல்கிறது, செபியில் வந்து நீங்கள் ஷேரில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்களா, செக்யூரிட்டிஸ்மே அங்கே ட்ரேட் பண்ணுவாங்க. லைக் வந்து ஷேர் வந்து நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வாங்குறோம். ஓகே, இது தவிர நிறைய ட்ரேட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் இருக்குல்ல, அவங்களோட செக்யூரிட்டி ஷேர்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற இடம் தான் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. ஓகேங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பண்ணால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இருக்குல்ல, பெரிய பெரிய ரோட்வேஸ் போடுறது, ரயில்வேஸ் போடுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறதுக்காக ப்ரைவேட் கம்பெனிஸ் இருப்பாங்களா, அவங்களோட செக்யூரிட்டிஸுமே ட்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் இன்விட்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடு. ஓகேங்களா, ட்ரேடிங் நடக்கிற பிளாட்ஃபார்ம். இது மாதிரி வந்து ஷேர்ஸு, செக்யூரிட்டிஸு, லைக் பாண்ட்ஸுமே ட்ரேட் பண்ணுவாங்க செபியில். அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு தனி பிளாட்ஃபார்ம் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் புக் பிளாட்ஃபார்ம். இது என்னன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டான பிளாட்ஃபார்ம். நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது செபியில். இந்த எலக்ட்ரானிக் புக் பிளாட்ஃபார்ம் நீங்கள் பண்ணுறப்போ இதில் வந்து நீங்கள் மால் ப்ராக்டிஸே பண்ண முடியாது. டிரான்ஸ்பரன்சி ரொம்ப இருக்கும். இங்கே பாருங்கள், என்ஹான்ஸ் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அங்கே போய் ட்ரேட் பண்ணுறீங்க, லைக் பாண்டு, ஒரு செக்யூரிட்டிஸ் இங்கே ட்ரேட் பண்ணுறீங்கன்னா முன்னாடி வந்து என்ன இருந்துச்சுன்னா 50 crore இங்கே இருக்கும் பாருங்க,
50 crore இருக்கிற அந்த ப்ரைவேட் பிளேஸ்டு டெப்ட் செக்யூரிட்டிஸாக அங்கே ட்ரேட் பண்ண முடியும்னு இருந்துச்சு. இப்போ வந்து 20 crore குறைச்சிட்டாங்க. புரியுதா? அப்போ என்னன்னா கம்மியான வேல்யூ இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் போய் அவங்க செக்யூரிட்டிஸை ட்ரேட் பண்ணுறாங்கல்ல, அங்குமே டிரான்ஸ்பரன்சி கிடைக்கும். புரியுதா? முன்னாடி வந்து 50 கோடி ஒர்த் உள்ள செக்யூரிட்டிஸ் இருக்கிற கம்பெனிஸ் ட்ரேட் பண்ணுற இடத்துல மட்டும்தான் இந்த எலக்ட்ரானிக் புக் பிளாட்ஃபார்ம் வச்சு ட்ரேட் பண்ண முடியும். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பையிங் அண்ட் செல்லிங் ப்ராப்பராக நடக்கும், லைக் 2 பேருக்கும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும் எலக்ட்ரானிக் புக் பிளாட்ஃபார்ம் வழியாக பண்ணுறப்போ. இப்போ 20 crore குறைச்சதால ரொம்ப ஸ்மால் ஸ்பேஸ் கம்பெனி இதனால் பெனிஃபிட் ஆவாங்கல்ல, ஏன்னா அவங்க கிட்ட கேபிட்டல் கம்மியாக இருக்கும். ஒருத்தர் 15 கோடி தான் அவங்களோட செக்யூரிட்டிஸ் அங்கே ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்குமே வந்து லைக் 20 crore வச்சிருக்கவங்க தான் ட்ரேட் பண்ண வருவாங்கன்னா இப்போ அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்கல்ல, அவங்களோட ஷேர்மே டிரான்ஸ்பரண்ட்டாக ட்ரேட் ஆகும்ல. லைக் அதனால தான் இப்போ அந்த செபி வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யாரெல்லாம் இதை ட்ரேட் பண்ணலான்னு பாருங்கள். ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ், அப்புறம் முனிசிபல் கார்பரேஷன் யூஸ் பண்ணுற முனிசிபல் பாண்ட்ஸ், அதெல்லாம் கூட அங்கே ட்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செக்யூரிட்டி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், லைக் செக்யூரிட்டைஸ்டு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது லோன்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் லோன் வாங்குறீங்க, அதுக்கு ஒரு செக்யூரிட்டி சப்மிட் பண்ணுறாங்கல்ல, அது அந்த செக்யூரிட்டிஸை ட்ரேட் பண்ணலாம். அடுத்து செக்யூரிட்டி ரிசீப்ட். இது என்னன்னா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு ஒன்று சொன்னேன் இல்லை மக்களே. அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் பேங்க்கு, நீங்கள் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்றப்போ என்கிட்ட பேட் லோன்ஸ் இருக்கும், என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட்டாக மாறினா லோன்ஸ் இருக்கும், அதை ரெக்கவர் பண்ண முடியல, அதை நான் உங்ககிட்ட கொடுப்பேன். அது சும்மா கொடுக்க முடியாது, அதில் நீங்கள் ஏதாவது எனக்கு சப்மிட் பண்ணால் தானே அதை கொடுக்க முடியும். ஏன்னா அது இப்போ ஒரு 10 கோடி ஒரு கஸ்டமர் லோன் வாங்கியிருக்காரு, அவரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பேன். அந்த அசட் என்ன, அது என்ன டீட்டெயில், அதை உங்களுக்கே ஓன் பண்ண கொடுப்பேன் நான். அப்போ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஏதாவது கொடுக்கணும்ல, நீங்கள் ஒரு செக்யூரிட்டி சப்மிட் பண்ணணும்ல, அதுதான் செக்யூரிட்டிஸ் ரிசிப்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லோன்ஸை வந்து பேட் லோன்ஸை விற்கும் போது அந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பேங்க்குக்கு சப்மிட் பண்ணுற ரிசிப்ட், அதுதான் செக்யூரிட்டி ரிசிப்ட்ஸ். அந்த மாதிரி செக்யூரிட்டி ரிசிப்ட்டுமே இந்த எலக்ட்ரானிக் புக் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதால இப்போ அந்த மாதிரி ட்ரேடிங் நடக்கும், அவங்களும் பெனிஃபிட் பார்ப்பாங்க. கமர்ஷியல் பேப்பர்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும்ல, இது வந்து மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். லைக் இதுவும் ஒரு செக்யூரிட்டிஸ் மாதிரி மக்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணுற ஒரு less than 1 yearக்குள்ள கேபிட்டல் ரைஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இதுவுமே அங்கே ட்ரேட் பண்ணலாம். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், இதுவுமே ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட், இதுவுமே அங்கே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், முன்னாடி 50 crore மேலே இருக்கவங்க மட்டும்தான் அந்த எலக்ட்ரானிக் புக் பிளாட்ஃபார்மில் போய் டிரான்ஸ்பரண்ட்டாக ட்ரேட் பண்ண முடியும். இனிமேல் 20 crore இருக்கவங்களே 20 crore இருக்கிற அசட் இருக்கிற செக்யூரிட்டிஸுமே டிரான்ஸ்பரண்ட்டாக ட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? முன்னாடி ஒன்லி டெப்ட் செக்யூரிட்டிஸ் மட்டும் தான். இப்போ பாருங்கள், நான் கன்வெர்ட்டபிள் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஒன்றும் இல்லை, இப்போது சரி நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், லைக் வந்து ஏபிசி அண்ட் கோ அப்படின்னு இருக்குது. அதில் ஷேர் ரிலீஸ் பண்ணுறேன்னா அந்த ஷேரை நீங்கள் ரிலீஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் ரிலீஸ் பண்ணுறேன்னா அந்த ஷேரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா? மக்களே, ஷேர் பற்றி ஆல்ரெடி நிறைய சொன்னதால டேரெக்டாக அப்படி போயிட்டேன். அந்த ஷேரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா? பர்ச்சேஸ் பண்ணுறப்போ 2 விஷயம் இருக்கும். நார்மல் ஷேர்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இப்போ நார்மல் ஷேர்னா ஒன்றும் இல்லை, அந்த ஷேர் ப்ரைஸ் நல்லா போகும்போது உங்களுக்கு அந்த ஷேருக்கான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ன்றது எப்படின்னா, லைக் நீங்களாம் என்னோட ப்ரிஃபர்டு கிளைண்ட்ஸ், அதாவது நீங்கள் தான் முதன்மையான கிளைண்ட்ஸ். எனக்கு நான் ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறப்போ உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன். யார் ப்ரிஃபரன்ஸ் ஷேராக இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் கொடுத்து தான் நார்மல் ஷேருக்கு அப்புறம் கொடுப்பேன். புரியுதா? இதுதான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அது என்ன நான் கன்வெர்ட்டபிள் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஃபியூச்சரில் என்ன பண்ணலாம்னா அதை வந்து ஈக்விட்டியாக மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து கன்வெர்ட்டபிள். ஈக்விட்டினா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஷேரை வாங்கியிருக்கீங்க, ஜஸ்ட் ஷேரை மட்டும் வாங்கியிருக்கீங்க, அந்த ப்ராஃபிட் வந்தால் உங்களுக்கு வரும், அவ்வளோதான். ஆனால் ஈக்விட்டின்றது அப்படி கிடையாது. நான் வந்து லைக் ஷேர் ப்ரைஸ் அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்ன்றது நார்மல் ஷேர். என்னோட கம்பெனி ப்ராஃபிட் பார்க்கும்போதும் அதை நான் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் தனியாக உங்களுக்கு அது நீங்கள் பெனிஃபிட் ஆகும், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும். அதுதான் ஈக்விட்டி. பார்ட் ஆஃப் த ஓனர் மாதிரி ஆக்ட் ஆகுங்க எங்கள் கம்பெனியில். நீங்கள் ஒரு கம்பெனி ஈக்விட்டி ஷேர் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியில் நீங்கள் பார்ட் ஆஃப் த ஓனர், அதுதான் ஈக்விட்டின்றது மீனிங். அந்த மாதிரி ஒரு ஷேரை நார்மல் ஷேரை ஈக்விட்டி ஷேராக மாற்ற முடியும் ஃபியூச்சர் டைமில் அப்படின்னா அது கன்வெர்ட்டபிள். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நான் கன்வெர்ட்டபிள், அந்த மாதிரி கன்வெர்ட்லாம் பண்ண முடியாது. நான் கன்வெர்ட்டபிள், நான் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எல்லாம் இங்கே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? முனிசிபல் பாண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரீவிட், இன்வெஸ்ட், ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, இவங்களை கூட ட்ரேட் பண்ணலாம் இனிமேல். ஓகேங்களா? இதனால் வந்து அந்த எலக்ட்ரானிக் பேங்க் பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய ட்ரேடிங் நடக்கும், டிரான்ஸ்ஃபரிங் நடக்கும். இன்வெஸ்டர்ஸ் பையிங் செல்லிங் பண்ணுறவங்களுக்கு பெனிஃபிட் தானே. அதுதான் இப்போ முன்னாடி சிங்கிள் என்டிட்டி தான் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், சிங்கிள் செல்ஃபாகவும் பண்ணலாம். தென் ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணுற என்டிட்டியாகவும் இருக்கலாம், யார் வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
இதில் நீங்கள் என்ன பண்ணால் இந்த சைஸ் 20 crore இருக்குது முக்கியம். 20 crore இருக்கவங்களுமே நீங்கள் எலக்ட்ரானிக் புக் பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஏதாவது புரியலன்னா சொல்லுங்கள், தனியாக நியூஸ் லேஜிங் மாதிரி போட்டுரும். ஓகே, அடுத்து எஸ்பிஐ கார்ட்ஸ். எஸ்பிஐ கார்டு வந்து நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கிரெடிட் கார்டு ரிலீஸ் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு கம்பெனி இருக்குது மக்களே, எஸ்பிஐ கார்ட்ஸ். ஆனால் அது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட விங்கு தான். ஆனால் அதை ஓன் பண்ணுறது ப்ரைவேட் பிளேயர்ஸ். ஓகேங்களா? அது ஒரு ப்ரைவேட் மாதிரி. எஸ்பிஐ கார்ட்ஸும் அப்போலோ ஹெல்த் கேர், அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அவங்களோட லைக் ஃபார்மட்டிக்கல் கம்பெனி அப்போலோ ஹெல்த்கோ, அவங்க வந்து எம்ஓஐ போட்டிருக்காங்க. எதுக்குன்னா, இப்போ நீங்கள் அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறீங்க, ட்ரக்ஸ் வாங்குறீங்க, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எதாவது வாங்குறீங்க அப்படின்னா இந்த கார்டை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடீமபிள் கிடைக்கும், பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான். புரிஞ்சுதா? அதோட பேர் வந்து அப்போலோ எஸ்பிஐ கார்டு செலக்ட். ஓகேங்களா? இது வந்து ஈஸியாக வாங்குறப்போ 499 பே பண்ணி இந்த கார்டை வாங்கணும். 1 year ஒரு டைமும் ஆனுவல் ஃபீ இருக்கும்ல, அது நீங்கள் கட்டதால. எப்படின்னா, நீங்கள் அந்த கார்டை யூஸ் பண்ணி 1 yearக்கு வந்து 1 lakh வரைக்கும் அந்த கார்டை யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் கட்ட தேவையில்லை. ரினியூவல் ஃபீஸ் கிடையாது. சப்போஸ் கம்மியாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் ரினியூவல் பண்ணுறதுக்கு 499 பண்ணணும் வருஷம். அடுத்து ஜாயின் பண்ணுறப்போ 1500 கிஃப்ட் வவுச்சர்ஸ்லாம் வரும், ரெடீம் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு தெரியல, நம்ம கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறப்போ நமக்கு வவுச்சர்ஸ் வரும், ரெடீம் பண்ணுறலாம். அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன கவர்ட் பாருங்க, மெடிசன்ஸ் வாங்கலாம், ஹெல்த் செக்அப்ஸு, டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டு, வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் எதாவது வாங்குறீங்க, எதுனாலும் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ். எஸ்பிஐ கார்டு அப்போலோ. ஓகேங்களா? அவ்வளோதான். இது சிம்பிள் நியூஸ் தான் மக்களே. நெக்ஸ்ட் போயிடும். அடுத்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா ஜிக்ஸுக் எமிரேட்ஸுக்கும். அடுத்து ஜிக்ஸுக்குன்ற அது வந்து பேமெண்ட், ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒன்றும் இல்லை மக்களே. இப்போது பேடிஎம் பார்த்தீங்களா, பேடிஎம்மில் வேலட்னு ஒன்று இருக்கும். அதாவது வேலெட்டில் நீங்கள் காசு ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த வேலெட்லேருந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு 100 ரூபா அனுப்புன்னு வச்சுங்க, நார்மலாக பேடிஎம்லேருந்து சென்ட் பண்ணுறப்போ ஓடிபி போட்டு சென்ட் பண்ணுவீங்க. வேலெட்லேருந்து சென்ட் பண்ணுறப்ப அந்த வேலெட்டில் மணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே ஓடிபி கேட்காம அப்படியே சென்ட் பண்ணலாம். அது வேலெட் இருந்து லைக் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா டூல் மாதிரி. ஒரு ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்றது ஒரு லைக் வேலெட்டு அந்த மாதிரி. அதுதான் வேலெட்டை தான் ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த ஜிக்ஸுக்குன்றவங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஹைதராபாத்தில் இருக்கவங்க. ஓகேங்களா? ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இனிமேல் அவங்க வந்து இந்த கூகுள் பே, ஃபோன்பேயில் பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலெட்டுமே அங்கே இருக்கும். ஓகேங்களா? அடுத்த நியூஸ் பாருங்கள். இதில் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எமிரேட்ஸ் என்டிபி பேங்க் பிஜேஎஸ்ஜி, அவங்க யூஏயில் இருக்கிற பேங்க்கு, அவங்க வந்து அவங்களோட ஓன் சப்சிடரி இங்கே, அவங்களோட பிரான்ச்சஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குது, இன்னும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஹோல்லி ஓன்டு சப்சிடரி ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னும் அவங்களோட பிரான்ச் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும், அவங்களோட கஸ்டமர் பேஸ் இங்கே வரும். புரியுதுங்களா? அதனால் அடுத்து ஒன்றும் இல்லை, அவங்களோட பேங்க் பிரான்ச்சை இனிமேல் இங்கேயும் நார்மலைஸ், அதை வந்து டொமஸ்டிலைஸ் பண்ணுறாங்க. டொமஸ்டிக்காகவும் நிறைய பிரான்ச்சஸ் வரப்போகுது இனிமேல். அடுத்து ப்ரீபெய்ட் கார்டுனா என்னென்ன சொல்லியிருப்பேன்ல, இப்போது நீங்கள் வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் கிரெடிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் இவங்களோட வேலெட்டுமே அங்கே இருக்கும். அந்த வேலெட்டில் நீங்கள் மணி ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், லைக் ஓடிபி இல்லாமல். ஓகேங்களா? அடுத்து இது நம்ம சொல்லிட்டோம். என்டிபி அவங்களோட ஹோல்லி ஓன்டு சப்சிடரி இந்தியாவில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த நியூஸ் புரியுதா மக்களே? சிம்பிள் தான். அடுத்து இது பாருங்கள். ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்கோட லைசன்ஸ் வந்து ஆர்பிஐ கேன்சல். கோஆப்ரேட்டிவ் பேங்க்னா தெரியல, அவங்க வந்து ப்ராஃபிட்டுக்காக ரன் ஆக மாட்டாங்க, லைக் குட்வில்காக மட்டுமே. கூட்டுறவு வங்கின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கூட்டுறவு வங்கியில் இன்வெஸ்டர்ஸ் யாருன்னா அந்த பேங்க்கில் இருக்கிற கஸ்டமர்ஸ் தான் இன்வெஸ்டர். அவங்களே ஃபண்டிங் பண்ணி அவங்களுக்கு தேவையானவங்க அவங்க புள்ளியாக எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிற ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து இப்போது லைக் லைசன்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அவரோட பேர் வந்து எஸ்சிபிஎல், உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட்டே லைக் லோன் கொடுக்குற லோன் எதுவுமே ப்ராப்பராக ரெக்கவர் ஆகலை, லைக் கேபிட்டல் ஷார்ட் ஃபால் ஆகிருக்கு. அதனால் வந்து லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்துருப்பாங்கல்ல, லைக் அவங்க கஸ்டமர்ஸ், அவங்களுக்கு வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் வந்து அந்த அமௌண்ட் எவ்வளோ தருவாங்க மக்களே? அது டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஒரு பேங்க்கில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ தருவாங்க? அதை வந்து கமெண்டில் போடுங்க. ஓகேங்களா? அடுத்து இது பாருங்கள், எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ். ரிலையன்ஸ் இருக்குல்ல, ரிலையன்ஸ் பவர், அனில் அம்பானி ஓன் பண்ணுற கம்பெனி. ஓகேங்களா? அவர் பூட்டான் பூட்டானோட டிஹெச்ஐ அப்படின்ற சோலார் கம்பெனியோட சேர்ந்து சோலார் ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணுறதுக்கு எம்ஓஐ போட்டிருக்காங்க மக்களே. ஓகேங்களா? இது பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. அதாவது பவர் சம்மந்தமான அக்ரிமெண்ட் இல்லை, லைக் அதனால் பூட்டானோட கிரீன் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட், அதுதான் ஜிடிஎல், அவங்களோட சேர்ந்து தான் அது வந்து இதோட சப்சிடினா ட்ரங்க் ஹோல்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட், டிஹெச்ஐன்னு இருக்குல்ல, அவங்களோட சப்சிடரி தான் பூட்டான்ஸ் கிரீன் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட். அவங்க கூட சேர்ந்து தான் எம்ஓஐ போட்டிருக்காங்க. ஓகேங்களா? கெப்பாசிட்டி பாருங்கள், இந்த மக்களே 500 மெகாவாட்
ஓகேங்களா. பூட்டானோட லார்ஜஸ்ட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் தான் இது. இப்போ கரண்ட்டாக இதுதான். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2000 crore. 50-50 இவங்க 50, அதாவது ஜாயிண்ட் வெஞ்சர். இவங்க 50, ரிலையன்ஸ் பவர் 50%, பூட்டான் டிஹெச்ஏ வந்து 50%. அந்த மாதிரி ஜாயிண்ட் வெஞ்சரில் டார்கெட் வந்து 2027 இதை கம்ப்ளீட் பண்ணணும் டார்கெட் வச்சிருக்காங்க. பில்ட் ஓன் ஆப்ரேட்டோ பிஓ அப்படின்னா என்னன்னா, இவங்க கவர்மெண்ட் எதில் இந்த இன்டர்ஃபியர் ஆகாது. இவங்களையே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு அந்த ஐடியாலஜிலேருந்து, ஃபண்டிங்லேருந்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ரூவல்னா கவர்மெண்ட் கொடுப்பாங்க. பட் இதுக்கான ஃபண்டிங், இதுக்கான மாடல் மொத்தமே வந்து கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகாமல் இந்த 2 என்டிட்டியுமே பண்ணுறாங்க. ஓகேங்களா. அது அடுத்து ஓகே ஜாயிண்ட் வச்சுற சொல்லிட்டு ஆல்ரெடி 50-50 ரிலையன்ஸ் 50%, அதுக்காக ஃபண்டிங் வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்க. பூட்டானோட டிஹெச்ஐ சோலார் ப்ராஜெக்ட் 50%. ஓகேங்களா. இன்னும் அடுத்த 2 இயர்ஸில் இம்ப்ளிமெண்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட். அடுத்து பாருங்கள் அவார்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன். யூகேல இருக்கிற ஒரு கம்பெனி தான் மக்களே, இந்த சண்டே டைம்ஸ் ரிச் லிஸ்ட். சண்டே டைம்ஸ்னு ஒரு நியூஸ் மேகசின். அவங்க வந்து அவங்க யூகேல இருக்கிற வெல்த் இண்டிவிஜுவல்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. யூகேல இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேன் மட்டும், ஆண்டர்பிரினர்ஸ் இல்லை பிஸ்னஸ் மேன். இந்த சண்டே ரிச் லிஸ்ட் 2025 அதில் நம்மளோட இந்தியன் ஆரிஜின்ஸ் அந்த இந்துஜா இருக்காங்க. அவங்க அங்கே போய் செட்டில் ஆகி அங்கே நிறைய அவங்களோட ஓன் என்டிட்டி அங்கே நிறையவே இருக்குது. ஓகேங்களா. அவங்களோட கம்பெனி தான் இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கு. கோபிச்சந்த் இந்துஜா அதோட சேர்மன். ஓகேங்களா. அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கு. எவ்வளோ ஒர்த்து பாருங்கள். நம்மளோட இந்தியன் ரூபியில் வந்து 25,30,000 crore. பிரிட்டிஷ் பவுண்ட் ஸ்டெர்லிங்கில் பார்த்தீங்கன்னா 35.3 பில்லியன். ஓகேங்களா. அடுத்து இவங்க 4th கன்சிக்யூட்டிவ் டைமாக இதான் ஃபஸ்ட் டைம் வராங்க. ஓகேங்களா. இந்த கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் 110 year லாங், அவ்வளோ அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது. இந்துஜா குரூப் பற்றி இங்கே நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. என்ன பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டர்லாம் இருக்காங்க, மொபிலிட்டி செக்டரில் இருக்காங்க, கெமிக்கல்ஸ், எனர்ஜி, ரியல் எஸ்டேட், ட்ரேடிங், ஹெல்த் கேர், மீடியா செக்டர்ஸ் இதெல்லாம் இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து நம்மளோட இந்தியாவிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற எலக்ட்ரிக் மொபிலிட்டி, இந்த லைக் எலக்ட்ரிக் இவி எக்கோசிஸ்டம் இருக்குல்ல, அது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. ஓகேங்களா. இந்துஜா ஃபவுண்டேஷன் வந்து நிறைய ஃபிலாந்தரபி ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறாங்க யூகேல. ஹெல்த் கேர், எஜுகேஷன், ரூரல் டெவலப்மெண்ட், யூகே கவர்மெண்ட்டோட சேர்ந்து அதையுமே பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்து இவங்க இப்போ இதில் ரிச் லிஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணாங்களே, அதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த வெல்த் இண்டிவிஜுவலோட ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பவுண்ட் ஸ்டெர்லிங்கில் 772.8 பில்லியன். இது வந்து போன வருஷத்தில் கம்பேர் பண்ணுறப்போ 3% ரெடியூஸ் ஆகிருக்கு. நம்பர் ஆஃப் பில்லியனர்ஸும் ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ 156 இருக்காங்க இந்த வருஷம். போன வருஷம் 165 இருந்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கு. 1989 அப்புறமா இவ்வளோ தான் ட்ராப் ஆகிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆல்மோஸ்ட் பாருங்கள் 9 பில்லியன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. டாப் 50 வெல்த்தியஸ்ட் ஃபேமிலிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இது தேவையானு தெரில, யூகேல ரொம்ப பாட்டம் மோஸ்ட் ரொம்ப வல்னரபிள் பீப்புள் இருக்காங்களா, அவங்களோட பாப்புலேஷன் வந்து 34 மில்லியன் மக்களே. அவங்களோட வெல்த்தை விட அவங்களோட வெல்த் வந்து இவங்க டாப் 50 வெல்த்தியஸ்ட் ஃபேமிலிஸ்க்கு ஈக்குவலாக அவ்வளோ ஃபண்டிங் இவங்களே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கோபிச்சந்த் இந்துஜா பிரிட்டிஷ் பவுண்ட் ஸ்டெர்லிங்கில் 35.3 பில்லியன். டேவிட் அண்ட் சைமன் ரூபன் ஃபேமிலி அவங்க வந்து 26.87 பில்லியன். ஐ மீன் பிரிட்டிஷ் பவுண்ட் ஸ்டெர்லிங்கில். சர் லியோனார்ட் பல்வாட்டிக் அவர் வந்து 25.72 பில்லியன். ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நல்லா பார்த்தீங்கன்னா இந்தியன் சேர்ந்தவர்கள், அதனால். ஓகேங்களா. இது யார் ரிலீஸ் பண்ணான்றதை பார்த்துங்க. சண்டே டைம்ஸ் ரிச் லிஸ்ட், யூஎஸ்ல இருக்கிற ஒரு மேகசின். ஓகேங்களா. அடுத்து மக்களே சனட் ரத்னா அவார்ட்ஸ். இது ஒன்றும் இல்லை, பார்லிமெண்ட்ரி நம்மளோட லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளோ எஃபெக்டிவாக டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. லைக் நம்மளோட எக்கனாமிக்கும் சரி, நம்மளோட பொலிட்டிக்கல் லைக் ஒரு மாதிரி ஃபேர் அண்ட் லைக் ஒரு ப்ராப்பரான அந்த லோக்சபா ராஜ்யசபா கான்வர்சேஷன்லாம் ஈடுபடுறாங்க நமக்குள்ளே. அவங்களோட பார்ட்டிசிபேஷனை பொறுத்து அவங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க. இந்த அவார்டை வந்து இந்த மாதிரி அவார்டு கொடுக்கணும்னு நம்மளோட ஆனரபிள் பிரசிடென்ட், முன்னாள் பிரசிடென்ட் ஏபிஜே சார் அவர் தான் சொல்லியிருப்பார். 2010 சொல்லியிருப்பார். இந்த மாதிரி வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் ப்ராப்பராக லைக் டிபேட் வைக்கிறவங்களும் சரி, ப்ராப்பராக என்கேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் அவார்டு கொடுக்கணும்னு அவர் சொல்லியிருப்பார். இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னா சென்னை தமிழ்நாடு சேர்ந்த பிரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷனும் மேகசின் பிரசிடென்ட்ஸ் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இது 15வது எடிஷன் மக்களே. ஓகேங்களா. 15வது எடிஷன். இந்த வருஷம் வந்து எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னா 17 MPs, 2 பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ். பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்னா ஒரு இப்போ ஹெல்த் கேர்னா அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கும், அக்ரிகல்ச்சர்னா ஒரு கமிட்டி இருக்கும்ல, லைக் அவங்கள அதில் ஒரு சேர்பர்சன் இருப்பார். அவர் தான் வந்து இப்போ ஹெல்த் கேர் சம்மந்தமாக ஏதாவது கொஸ்டின் ரைஸ் பண்ணுவார். இந்த வருஷம் ஹெல்த் கேருக்கு நீங்கள் எவ்வளோ ஃபண்டிங் பண்ணியிருக்கீங்க, திரிபுராவில் இந்த இஷ்யூ இருக்குது, அதுக்கு என்ன ஃபண்டிங் பண்ணி, இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்கல்ல,
அதுக்கு ஹெல்த் கேர் மினிஸ்டர் ஆன்சர் பண்ணுவார்ல, அந்த மாதிரி அந்த கமிட்டிக்கு தனியாக அந்த மாதிரி தனித்தனி செக்டாருக்கு ஒரு பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கும். அது மாதிரி 2 கமிட்டி அவார்டு கொடுத்துருக்காங்க. 17 எம்பிஸ்க்கும் அவார்டு கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிராலேருந்து 7 எம்பிஸ் இருக்காங்க. அதில் ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான்லேருந்து 2 எம்பிஸ் இருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, ஒடிசா, அசாம்லேருந்து 1 எம்பிஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே மக்களே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக 18th லோக்சபா மக்களே, இப்போ கரண்ட்டாக 18th லோக்சபா ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம லோக்சபா ஸ்பீக்கர் வந்து ஓம் பிர்லா, ராஜ்யசபா ஸ்பீக்கர் வந்து ஜெகதீப் தன்கர், அவர் தான் நம்மளோட வைஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா? பிரசிடென்ட் வந்து திரௌபதி மேம், அவங்களுக்கு தெரியும், திரௌபதி முர்மு மேம். ஓகேங்களா? இப்போது அந்த 16th, 17th, 18th 3 சேர்த்து தான் அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. பாரத்ஹரி மகத்தப், பிஜேபி சேர்ந்தவர், ஒடிசா இருந்தவர், அவருக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த 17 மெம்பர்ஸில் சொல்கிறேன் 17. அடுத்து NK பிரேமச்சந்திரன், கேரளாவை சேர்ந்தவர், அவருக்கும். அப்புறம் சுப்ரியா சூலே, இவர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, சரத்பவார் பார்ட்டி இருக்குல்ல, அது கீழே வருவார். ஷிராங் அப்பா பர்னே அப்படின்றவர், இவர் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், எந்த கட்சியும் சேர்ந்த, முன்னாடி வந்து சிவசேனாவில் இருந்தவர், இப்போ இண்டிபெண்டாக இருக்காரு, மகாராஷ்டிரா சேர்ந்தவர், அவருமே இதில் இருக்கார். கொஞ்சம் ப்ராமினன்ட் நேம் மட்டும் வச்சிருக்காங்க. அந்த 2 கமிட்டி சொன்னேன்ல, ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஃபைனான்ஸ், யார் அதை சேர் பண்ணுறேன்னா இங்கே இவர் தான், பாரத்ஹரி மகத்தப், பிஜேபி சேர்ந்தவர். அதாவது ஃபைனான்ஸ் சம்மந்தமான லைக் கொஷின்ஸ் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்டில் அனலைஸ் பண்ணி ப்ராப்பர் லைக் டிபேட்லாம் போயிருக்கும் ஃபைனான்ஸ், அதுக்கு வந்து இவர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பார். அதனால இந்த அவார்டு அவர் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டிங் கமிட்டியான அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான இனிஷியேட்டிவ்ஸ், கொஷின்ஸ் அதெல்லாம் ஆஸ்க் பண்ணியிருப்பார். யாருன்னா சரண்ஜித் சன்னி, காங்கிரஸை சேர்ந்தவர், அவரும் இந்த அவார்டு வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர், முன்னாள் பிரசிடென்ட் ஏபிஜே சார், அவர் தான் வந்து இந்த மாதிரி அவார்டு கொடுக்கணும்னு 2010 அவர் ஐடியா கொடுத்துருப்பார். அதுலேருந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இது 15th எடிஷன். ஓகேவா? லைக் இந்த க்ரைட்டீரியா பாருங்கள், எதை பேஸ் பண்ணினா அவங்க எவ்வளோ டிபேட்ஸில் ப்ராப்பராக பண்ணுறாங்க, எவ்வளோ கொஷின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரைவேட் பெல் டிஸ்கஷன்லாம் வந்திருக்காங்களா, லோக்சபா, ராஜ்யசபா அட்டண்டன்ஸ், அதெல்லாம் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அவார்டு பாருங்கள், 2010 யார் கொடுத்துருக்காங்கன்னா அன்சராஜ் கங்காராம் ஹகீர் அப்படின்றவர் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 125 அவார்டு, ப்ரீவியஸ் 14 இது 15th எடிஷன், இப்போ 125, இதோட 17 சேர்த்துங்க. இப்போ இந்த எடிஷன் வந்து 17. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். நம்மளோட ஜாவ்லின் த்ரோ ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட், 2 முறை ஒலிம்பிக்கில் மெடல் வின் பண்ணார். 1 முறை கோல்டு, 1 முறை சில்வர். நீரஜ் சோப்ரா, அவர் வந்து மிலிட்ரியில் ஒரு ஆனரரி பொசிஷன் கொடுத்துருக்காங்க, லெப்டினன்ட் கர்னல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை யார் கொடுத்துருக்காங்க? டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ் கீழே இருக்க கெசட்ஸ்லேருந்து தான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த ஆனரரி கர்னல் யாருன்னா நம்ம MS டோனி கொடுத்துருக்காங்க 2011. அடுத்து வந்து கிரிக்கெட்டர் கபில் தேவ் இருக்காருல்ல, அவருக்கு 2008 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பர்சனாலிட்டி முன்னாடி வாங்கியிருக்காங்க. அடுத்து அபினவ் மிந்திரா இருக்காருங்களா, அவருக்குமே இந்த ஆனரரி கர்னல் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, தினேஷ் பண்ட், ரத்னாகர் பட்நாயக், இவங்க 2 பேரையும் வந்து LICயோட மேனேஜிங் டைரக்டராக வரப்போகிறாங்க மக்களே. யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா ஜக்நாத் முக்காவல்லி, தாப்லேஷ் பாண்டே, இவங்க ரீப்ளேஸ் பண்ணி தினேஷ் பண்டும் ரத்னாகர் பட்நாயக் வராங்க. LICயோட மேனேஜிங் டைரக்டராக இவங்க வராங்க. ஓகேங்களா? அடுத்து பவர் ட்ரேடிங் கார்பரேஷன், பவர் சோலார், விண்ட், ஹைட்ராலிக், இந்த மாதிரி பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இருக்குல்ல, அது சம்மந்தமான ட்ரேடிங், அந்த ஃபண்டிங் ரைஸ் பண்ணுற ஆக்டிவிட்டியில் இருக்கிற கம்பெனி மக்களே, பவர் ட்ரேடிங் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து இப்போது CMD யாராக போட்டிருக்காங்களா, மனேஷ்குமார் ஜவஹர் அப்படின்னு போட்டிருக்காங்க. May 13 இவர் இருக்கார். ஓகேங்களா? மனேஷ்குமார் ஜவஹரை பவர் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போட்டிருக்காங்க. ஓகேங்களா மக்களே? நெக்ஸ்ட் இத்தாலியன் டேபிள் டென்னிஸ், இட்டாலி ஓப்பன், அதில் வந்து 82nd எடிஷன் இப்போ நடந்தது. இதில் வந்து மென்ஸில் யார், உமன்ஸில் யார், அது மட்டும் பாருங்கள். மென்ஸில் வந்து வேர்ல்டு நம்பர் 2 சேர்ந்த கார்லோஸ் அல்காரஸ். ஓகேங்களா? அவரோட ஃபர்ஸ்ட் இட்டாலியன் ஓப்பன் வின் பண்ணியிருக்காரு. அடுத்து வேர்ல்டு நம்பர் 5 உமனை சேர்ந்த ஜாஸ்மின் பலோனி, இவங்க வந்து உமன் சிங்கிளையும் சரி டபுள் 2த்துலையுமே வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? டோட்டல் ப்ரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூரோவில் 80,58,385. ஓகேங்களா? மென் சிங்கிள் சாம்பியனுக்கு வந்து 9,85,030 rupees வராங்க. டபுள் சாம்பியனுக்கு வந்து 4,05,60 rupees. ஓகேங்களா? இது வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே மக்களே, இவங்க தான் இப்போ மென்ஸ் கேட்டகரியில் சொன்னால் ஜாஸ்மின் பலோனி, இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இட்டாலியன் உமன் டு வின் போத் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் ஒரே டைம் வின் பண்ணுறது இவங்க தான். ஓகேங்களா மக்களே? புரியுதா? 82nd எடிஷன் மென் சிங்கிள்ஸ் யார், உமன்ஸ் சிங்கிள்ஸ் யார், எங்கே நடந்துச்சு? ரோம், இட்டாலி தான். இட்டாலி ஓப்பனில் அங்கே தான். இது வந்து கிளே கோர்ட்ஸில் நடந்தது. கிளே கோர்ட் என்னன்னு அது வந்து
ஈவெண்ட் நடக்கிறது லைக் சிலது வந்து புல்தரையில் நடக்கும். கிளே கோட்னா இதான் மக்களே, இதுதான் இந்த மாதிரி கிளே கோட்டில் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் சில டைமுக்கு எந்த டென்னிஸ் எந்த கிளே, அந்த கிராண்ட் ஸ்லாம்னு சொல்லுவாங்கல்ல, யூஎஸ் ஓப்பன், ஆஸ்திரேலியன் ஓப்பன், ஃப்ரெஞ்ச் ஓப்பன், இதெல்லாம் வந்து எந்த எந்த கிளே கோட்டில் நடக்குதுன்னு அது கரெக்டாக பார்த்துங்க. ஐ மீன் கிளே கோட்டா ஹார்ட் கோட்டா அதை நோட் பண்ணிங்க, ஏன்னா சில டைம் அதை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். நம்மளோட கிரிக்கெட்டர் சக்தீஸ்வர் புஜாரா, அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஃபேமஸான பர்சனாலிட்டி, மேபி கிரிக்கெட் பார்க்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அவங்களோட ஒய்ஃப் பூஜா புஜாரா, அவங்க வந்து கிரிக்கெட்டர் அவங்களோட பர்சனல் லைஃபை புக்காக ரெடி பண்ணியிருக்காங்க மக்களே. த டைரி ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யாரெல்லாம் சேர்ந்து கோ-ஆத்தர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பூஜா புஜாராவும் நமிதா கண்ணா, அவங்க 2 பேரும் சேர்ந்து கோ-ஆத்தர் பண்ணியிருக்காங்க. இது யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா ஹைப்பர் கோலின்ஸ் பப்ளிஷர் இந்தியா பிரைவேட் லிமிடெட், குருகிராமில் இருக்கவங்க, அவங்க தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரிக்கெட்டரோட ஸ்பவுஸ் வந்து புக் ரிலீஸ் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? பூஜா புஜாரா சக்தீஸ்வர் புஜாரோட ஒய்ஃப். ஓகேங்களா? த டைரி ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் ஒய்ஃப். அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பாருங்க. வேர்ல்டு பி டே May 20. பி இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் அண்ட் நரிஷஸ் ஆல். பியோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி, அது நேச்சருக்கு அது பண்ணுற கான்ட்ரிபியூட்டர். ஏன்னா அது ஒரு லைக் பி இல்லைனா சில இன்செக்ட்ஸ்லாம் வந்து நம்மளோட கவுண்ட் அதிகமாகும்ல, எல்லா உயிரினமும் இருக்கணும்ல, லைக் அதோட அப்சர்வன்ஸ் தான் மக்களே பியோட சிக்னிஃபிகன்ஸ் இன் லைக் நம்மளோட என்விரான்மெண்ட். அதுக்காக தான் இந்த டேஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பி இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் டு நரிஷ் அஸ் ஆல், அதான் தீம். May 20. அடுத்து வேர்ல்டு மீட்டராலஜி டே. இந்த மீட்டர் நம்ம ஸ்கேலில் மீட்டர் பார்க்கணும், மீட்டர் ரீடிங்ஸ், அதோட ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சதுக்காக அது மீட்டர்ன்றதை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதோட அளவு, அதுக்கான டே May 20. தீம் வந்து மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் ஆல் டைம்ஸ் ஃபார் ஆல் பீப்புள். ஓகே மக்களே, இதான் டவுட் இருக்கா? இதான் டவுட் இருந்தால் 1 hour ஆயிடுச்சா? ஓகே மக்களே, என் பண்ணிடலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.